ரெக்கார்டிங். சோ தேங்க்யூ வெரி மச் கோகுல் சார். சோ நம்ம பணம் விஷயத்துக்கே போக வேண்டாம். இப்போ ஒரு அவேர்னஸ் அப்படின்னா என்னது? அவேர்னஸ்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீட்டுக்கு போறீங்க. உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் எடுத்த இடத்துல வைக்கணும். இல்ல உங்க வீடு வந்து எப்பவுமே கே ஒரு மாதிரி எப்பவுமே வந்து இருந்தது எல்லாமே வச்ச இடத்துல இருக்கணும். எல்லாமே ஒரு கிளீனா இருக்கணும். எப்பவுமே வீடு கிளீனா இருக்கணும் அப்படின்னு உங்கள எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எல்லாரும், எவ்ரிபடி, எவ்ரிஒன். கரெக்ட், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா உங்க எல்லார் வீடும் அப்படிதான் இருக்கா? உங்களோட வீடு எல்லாம் அப்படிதான் இருக்கா? இல்ல இல்ல. ஏன்னா இருக்காது. அதான் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா மத்தவங்களோட we are not living alone, we are living with other human. கரெக்ட். அதுதான் உங்களோட அவேர்னஸ். ஒண்ணு வந்து உங்களுக்கு வீடு இப்படி இருக்கணும். ஆனா வீடு எப்படி இருக்கா? வீடு அப்படி கிடையாது. ஏன் அப்படி இல்ல? ஏன் அப்படி இல்ல? ஏன்னா மேபி சப்போஸ் நீங்க அது உங்க வைஃப் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா மேபி அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. அவங்களுக்கு எல்லா வேலைகளோட சேர்த்து இது ஒரு வேலையை அவங்க பார்க்கலாம். மேபி இதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமயும் இருக்கலாம். சோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன அவேர்னஸ் வரணும்? இந்த வீடு கிளீனா இருக்கிறது அப்படிங்கிறது உங்களோட விருப்பம். அது வந்து அவங்களுக்கு அவ்வளவு ப்ரையாரிட்டி இல்ல அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் உங்களோட அவேர்னஸ். சரி, எனக்கு தெரிஞ்சிருது. இப்ப என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்போ உங்களோட வைஃபுக்கு வந்து இது பெரிய விஷயம் இல்ல, அது ப்ரையாரிட்டி இல்ல, அவங்களுக்கு வந்து அது அவங்க கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிற ஆள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்ட அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதுல வந்து அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்னது? ஏற்றுக்கொள்றது. நீங்க வந்து ஆமா அவங்க அப்படிதான் அப்படின்று நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு வந்து அது ப்ரையாரிட்டி இல்ல, உங்களுக்கு ப்ரையாரிட்டி. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப வீட்டுல வந்து ஒண்ணு உள்ள நுழைச்சே என்னது இது வீடு இப்படி இருக்கே, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ரியாக்ட் பண்ணலாம் இல்லையா? ஓகே, எனக்கு சண்டை சச்சரவு வேண்டாம், நான் வந்து இந்த சிச்சுவேஷன் மாத்தலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்களே வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறச்சு எடுத்து வைக்கலாம் இல்லையா? அதை சகிச்சுட்டு போலாம். அதுதான் உங்களோட பிஹேவியரல் சேஞ்ச். இது மூலமா உங்க வீட்டுல இப்ப எல்லா சண்டை சச்சரவு நடந்துட்டே இருக்கு. உங்களுக்கு அதுல வந்து ரொம்பவே டென்ஷன்ஸ் அதிகமா போறது. உங்களுக்கு வந்து உங்களோட வேலைகளை உங்களால பண்ண முடியல அப்படின்னா அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. எப்படி மாறலாம்? ஒண்ணு, நீங்களே பண்ணிடலாம். 2, கண்டுக்காம விட்டுலாம். இட்ஸ் ஓகே. அவங்க எப்ப பண்றாங்களோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு கூடிய டைம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கூட நீங்க ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வரலாம். உங்களுக்குள்ள நீங்க அந்த ஒரு சேஞ்ச கொண்டு வரலாம். சோ இந்த மூணாவது விஷயம் தான் முக்கியமான விஷயம், உங்க பிஹேவியரல் சேஞ்ச். சோ நீங்க இப்போ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணீங்க, அதுல ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம். சோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு 10 செகண்ட் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த தருணத்துல ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு அவேர்னஸ் தேவைப்படுறது. எந்த விஷயமானாலும் இருக்கலாம். ஒரு அவேர்னஸ் தேவைப்படுறது, ஒரு அக்செப்டன்ஸும் தேவைப்படுறது. ஏன்னா இந்த 2 பாயிண்ட் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிஹேவியரல் சேஞ்ச் வந்து வந்துடும். சோ உங்க வாழ்க்கையில இந்த தருணத்துல எந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த அவேர்னஸும் அக்செப்டன்ஸும் தேவைப்படுறது அப்படின்னு ஒரு 10 செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் 10 செகண்ட் யோசிச்சு பாருங்க. அதை வச்சு உங்க எந்த கோல் வந்து ஆக்சுவலி ஆக்டிவா இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல வந்து நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. இல்ல ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும், ஒரு அக்செப்டன்ஸ் கொண்டு வரணும். எந்த ஒரு விஷயம் உங்களால அக்செப்டே பண்ண முடியல, ஆனா அங்க ஒரு அக்செப்டன்ஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு 10 செகண்ட் யோசிங்க. நீங்க இது என்கிட்ட ஷேர் பண்ணலைனாலும் பரவாயில்ல, பட் அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட் யோசிங்க. அப்பதான் இந்த பிஹேவியரல் சேஞ்ச் பத்தின ஒரு புரிதல் நமக்கு வரும். டாலரன்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு ஏன்னா டாலரன்ஸ்ன்றது வந்து இட்ஸ் a வைட் டேர்ம் இல்லையா? அது எதுக்கு அந்த டாலரன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணணும். அதுதான் வந்து அவேர்னஸ். டாலரன்ஸ் எதை பொறுத்து உங்களுக்கு இந்த டாலரன்ஸ் வேணும். சோ மத்தவங்க எல்லாம் யோசிச்சீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு தோணித்தா? நேத்திக்கு நம்மளோட டிஸ்கஷன்ல
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் என்னோட ஸ்டோரி உங்களோட எல்லாம் ஷேர் பண்றேன். என்னோட மேஜர் ப்ராப்ளம் அங்க என்ன வந்துச்சு? மேஜர் ப்ராப்ளம் எனக்கு எங்க வந்துச்சு? எனக்கு என்ன சுத்தி நடக்கிற எந்த விஷயத்த பத்தியும் எனக்கு அவேர்னஸ் இல்ல. எனக்கு ஒண்ணு அவேர்னஸ் இல்ல. அப்புறம் என்னோட பிரச்சனைகள் எல்லாம் வந்து சேர்ந்தப்புறம் என்னால அதை ஏத்துக்கொள்ள முடியல. என்னால வந்து அத அக்செப்டே பண்ண முடியல. அக்செப்டன்ஸ் வந்தப்புறம் தான் எனக்கு வந்து இந்த வழி வந்தது. இந்த அஸ்ட்ராலஜி படிக்கலாம், நம்ம வந்து சேஞ்சஸ கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்புறம் தான் வந்தது. அக்செப்டன்ஸ் வந்தப்புறம் தான். சோ, முதல் விஷயம் அவேர்னஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வேற எங்கேயும் போ வேண்டாம். உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள பத்தி நீங்க எவ்வளவு அவேரா இருக்கீங்க? உங்க வீட்ல இருக்கிற மனுஷங்க, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க? அத பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு முழுசா இருக்கா? அப்படின்னு பாருங்க. 2வது அத அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது, ஏதாவது ஒரு மாற்றம் நீங்க கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி அத அக்செப்ட் பண்ணணும். ஆமா, அப்படிதான். ஏதாவது 2 சண்டை போட்டுட்டே இருக்கீங்களா? ஆமா. இப்போ அந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியுது. இதுதான் சிச்சுவேஷன். அக்செப்ட் பண்ணுங்க. அப்புறம் தான் ஒரு மாற்றத்த கொண்டு வர முடியும். சோ, இப்ப நீங்க உங்க பிளானட்ஸ் எல்லாம் மாத்தணும்னா, இது முதல்ல தெரியணும். முதல்ல இந்த கோள் வந்து உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு ஆற்றல கொண்டு வருது? அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து உண்டாக்கணும். 2வது ஆமா. இப்போ இப்படிதான் இருக்கு நிலைமை. அப்படின்னு அக்செப்ட் பண்ணுங்க. அப்புறம் தான் நீங்க ஒரு மாற்றத்த கொண்டு வர முடியும். ஓகேங்களா? சோ இப்படிதான் நீங்க உங்க பிளானட்ஸ கூட பார்க்க போறீங்க. சோ முதல் கோள் நம்ம ஆரம்பிக்கலாம். முதல் வந்து சூரியன். எப்பவும் சொல்ற மாதிரி சூரியன்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். சோ சூரியனோட என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்கும்? சூரியன்னா யாரு? நம்ம படிச்ச வரைக்கும் சூரியன்னா யாரு? சூரியன்னா யாரு? அவன் தான் ராஜா. ஒரு ராஜாக்கு என்ன மாதிரி ஒரு குவாலிட்டீஸ் இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ராஜானா என்னெல்லாம் குவாலிட்டீஸ் இருக்கும் ஒரு ராஜாக்கு? அவன் control the everything. கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்புறம் ரூல்ஸ். Decision making. ரூல்ஸ் வந்து ராஜா ஃபாலோ பண்ண மாட்டான். ரூல்ஸ் ராஜா வந்து போடுவான். ஓகே. டிசிஷன் மேக்கிங். அப்புறம் அவன் Vigilant. ராஜா. சோ யோசிங்க. Vigilant. மொனோட்டோனி மொனாட்டனி. மொனாட்டனியோட அவன வந்து ஒரு என்ன சொல்றது? மொனாட்டனி வந்து இட் வில் பிகம் ரெப்பிடேஷன். பட் அவனுக்கு வந்து ஒரு he has to have soul control. அதுதானே நீங்க சொல்ல வரீங்க? ஆ. that is being a king, he wants to be on the top. அதான், அதான். சோ சோல் கண்ட்ரோல். அப்புறமா வேற என்ன வரும்? Vigilant. he is vigilant. அப்புறம் அவனுக்கு முக்கியமான குவாலிட்டி என்ன இருக்கணும்? he should be a good leader. அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னது? லீடர்ஷிப். Leadership. கரெக்ட்? அவன் ஒரு நல்ல லீடரா இருக்கணும். சோ உங்கள எத்தனை பேர் வந்து ஒரு நல்ல லீடர்? உங்க உங்க பின்னாடி உங்களோட டீம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. டீம்னா மேம் நான் வந்து இஃப் ஐ எம் நாட் வொர்க்கிங், இஃப் யூ ஆர் நாட் வொர்க்கிங் வீட்ல நீங்க வீட்ல எது சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? நீங்க என்ன சொன்னாலும் உங்க பின்னாடி வரதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? அந்த மாதிரி ஆட்களை வந்து தே ஆர் கால்ட் பார்ன் லீடர்ஸ். நீங்க உங்க ஸ்கூல் டேஸ்ல வந்து ஸ்கூல் கேப்டனா இருந்திருக்கீங்களா? கிளாஸ் லீடரா இருந்திருக்கீங்களா? இந்த மாதிரி யோசிங்க. சோ உங்களோட வாழ்க்கைய பத்தின ஒரு அவேர்னஸ் நீங்க இப்போ கிரியேட் பண்றீங்க. சோ எப்ப வேணாலும் இருக்கலாம் அது. உங்க ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் நீங்க ஒரு லீடரா இருந்திருக்கீங்களா? அதுக்கு ஏத்த போல மார்க்ஸ் கொடுங்க. என்ன மார்க்ஸ் கொடுக்குறீங்களோ சாட் பாக்ஸ்ல போட்டுட்டே வாங்க. ஆல் ஆஃப் யூ ஷேர் பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல போடுங்க. சோ லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஒரு சூரியனை வந்து நீங்க ஸ்ட்ராங் ஆக்கணும்னா உங்களோட லீடர்ஷிப் எபிலிட்டிஸ் ஸ்ட்ராங் ஆக்கணும். ஓகேங்களா? வெரி குட். உங்களோட பாயிண்ட்ஸ் போட்டுட்டே வாங்க. 8 வெரி குட். 5 ஓகே. மத்தவங்களும் ஜாயின் இன் பண்ணுங்க. உங்களோட மார்க்ஸ் போட்டுட்டே வாங்க. அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த ஆக்டிவிட்டி. நோ நோ இட்ஸ் நாட் எ ட்ரீம். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் போடுங்க. அப்படி இல்லைன்னா 1ல இருந்து 10 இல்லையா? சோ அது அந்த ரேஞ்ச்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் போடுங்க. ஓகே. மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ஆக்டிவிட்டி. சோ இங்க வந்து முதல் குவாலிட்டி லீடர்ஷிப். சோ நீங்க லீடர் ஆறதுக்கு ஒரு கிங் ஆறதுக்கு
உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னது? நீங்க பாலிடிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க பாலிடிக்ஸ்ல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ யூ மஸ்ட் பி வெரி குட் அட் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்னா என்னது? கொஞ்சம் குட்டைய குழப்பி விடுறது, கொஞ்சம் வந்து ஒரு சலசலப்பை உண்டாக்கி அதுல ஒரு தீர்வை வந்து கொண்டு வருது. அந்த மாதிரி பாலிடிக்ஸ் நீங்க வந்து பண்றது. நீங்க உங்களால பாலிடிக்ஸ் நல்லா பண்ண முடியுமா? இல்ல எனக்கு பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த சென்ஸ் நான் வந்து நிறைய பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். நான் டிபேட்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து பொலிட்டிஷியன்ஸோட இன்டர்வியூஸ் பார்ப்பேன். நான் ஷோஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து பாலிடிக்ஸ் ரிலேட்டட் ஷோஸ் பிடிக்கும். பாலிடிக்ஸ் ரிலேட்டட் மூவிஸ் பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். சோ அடுத்த பாயிண்ட் வந்து பாலிடிக்ஸ். அடுத்த பாயிண்ட் பாலிடிக்ஸ். சோ நீங்க வந்து பாலிடிக்ஸ் இங்க எத்தனை பேருக்கு பாலிடிக்ஸ் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றீங்க? எத்தனை பேருக்கு பாலிடிக்ஸ் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றீங்க? எனிபடி ஹியர்? பாலிடிக்ஸ் மேடம், actually politics means in a wider term. Politics நான் பேசலாமா? வாய்ஸ் கேக்குதா? Sure. Yeah, that's what. Politics in general term, it has got a lot of connotations. Here itself, in the which context you want to name the அதுதான் word சொன்னேன் இல்லையா? politics? I made it very clear. When I said politics, நான் என்ன சொன்னேன்? கொஞ்சம் லைட்டா உள்ளுக்குள்ள போய் ஒரு கொஞ்சம் குட்டைய குழப்பிட்டு அதுல வந்து you bring a clarity. ரெண்டாவது, you get involved in political related debates. You get involved in political related மூவிஸ். நீங்க வந்து அந்த மாதிரி மூவிஸ் பாப்பீங்க. நீங்க நியூஸ் பேப்பர்ல பொலிட்டிக் ரிலேட்டட் நியூஸ் தான் படிப்பீங்க. ஆர் சிம்பிள் ஆபீஸ் பாலிடிக்ஸ், சிம்பிள் ஒர்க் பிளேஸ் பாலிடிக்ஸ், சிம்பிள் ஹவுஸ் பாலிடிக்ஸ், இது கூட பாலிடிக்ஸ் தான். நீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் இன்வால்வ் ஆறீங்களா, இல்ல எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு நீங்க தள்ளி நிக்கிறீங்களா? அவ்வளவுதான் கேள்வி. மேடம், ஆக்சுவலி பாலிடிக்ஸ் வந்து அப்படின்னா, பாலிடிக்ஸ்ங்கிறத அதாவது இதுல வந்து இன்வால்வ்மெண்டே கிடையாது. இட் இஸ் ஒன் வே தான். ஏன்னா இங்க இருக்கிற 22 பார்ட்டிசிபென்ட்ஸும் வேற வழி இல்ல. 20 democratic country. We are living in a democratic country where voting is a must. Yes. Voting is a must. இல்ல அப்படி இட்ஸ் a must. பட் அது நீங்க பண்றீங்களா இல்லையாங்கிறது இட்ஸ் an individual choice இல்லையா? அப்படி. சோ இது வந்து எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து புரிஞ்சுக்கிறீங்களோ, உங்களோட லெவல் ஆஃப் அவேர்னஸ் வந்து நீங்க இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். when I'm telling you these points, உங்களோட லைஃப்ல வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் யூ ஆர் கிவிங் டு தீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவ்வளவுதான். சோ பாலிடிக்ஸ்ல சில பேருக்கு வந்து ஹவுஸ் ரிலேட்டட்ல வீட்டுக்குள்ள நடக்கிற நிறைய விஷயங்களுக்குள்ள உள்ள பூந்து அதுல வந்து ஒரு சொல்யூஷன் தேடுறதுக்கு பிடிக்கும். பட் நிறைய பேருக்கு எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்களா, நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல, அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுதான் பாலிடிக்ஸ் பிடிக்காததுன்னு சொன்னதுன்னா. So getting involved where you are not required. Simple. Okay. சொல்லுங்க முருகேசன் சார். அதான் ஒரே நிமிஷம் சார், வெல்கம் பேக். முருகேசன் சார் சொல்லுங்க. முருகேசன் சார் ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? பார்க்கலாம், அவருக்கு கேட்கல. ஓகே. சோ அதுதான் வந்து இங்க பாலிடிக்ஸ், சரிங்களா? சோ சம் பீப்புள், சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்ல, எனக்கு யாரோட விஷயத்திலும் தலையிட பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் ஈவன் நீங்க வந்து நியூஸ்ல பாக்குறதோ டிபேட்ஸ்ல பாக்குறதோ அதுல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மேடம், ஆக்சுவலி பாலிடிக்ஸ்ல ரெண்டு இருக்கு மேடம். ஒன்னு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், இன்னொன்னு நெகட்டிவ் பாலிடிக்ஸ். ரெண்டு இருக்கு. டெஃபினட்டா ரெண்டு இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், இன்னொன்னு நெகட்டிவ் பாலிடிக்ஸ். பட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஃபைன். சோ அதுதான் இது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா நம்ம இத சொல்ல போறோம். கரெக்ட். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. சோ இந்த குவாலிட்டி உங்களுக்குள்ள இருக்குது, அது வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொல்லுங்க இருக்கா. அப்போ இப்போ ஆபீஸ் பாலிடிக்ஸ்லாம் நிறைய பேர் வந்து they get involved, they like it actually, அவங்களுக்கு அது பிடிக்கும். அது வந்து they get involved இல்ல மேடம்.
ஒன் வே தான், ஆப்ஷன் சாய்ஸ் எல்லாரும் இருந்துதான் ஆகணும், கம்பல்சரி இல்ல, not necessary. I was a prey to the politics. Compulsory. I was not a part of the politics. I fell prey to it because I was not a part of it. So அதுதான் நான் சொல்ல வரேன். So because I was not interested. அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். So அந்த மாதிரி தான் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா? So பாலிடிக்ஸ்க்கு உங்களோட மார்க்ஸ் கொடுங்க. எல்லாரும் கொஞ்சம் மார்க்ஸ் போட்டுட்டே வாங்க ப்ளீஸ். மத்தவங்களும் இருக்கீங்க இல்லையா? ப்ளீஸ் உங்களோட மார்க்ஸ் போட்டுட்டே வாங்க. அப்பதான் இந்த எக்ஸசைஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கமான், மத்தவங்களும் போடுங்க. எனக்கு நிறைய பேரோட மார்க்ஸ் வரல. சண்முகம் சார் எங்க இருக்கீங்க? மார்க்ஸே வரலையே. கோகுல் சார் எங்க இருக்கீங்க? நீங்களும் மார்க்ஸ் போடல. முத்துவேல் சார், அரவிந்த் சார், எல்லாரும் மார்க்ஸ் போட்டுட்டே வாங்க. அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன 3.5 அத 4 மாத்திட்டு இருக்கலாமே. 3.5. ஜெயகோபால் சார் என்னாச்சு? என்ன மார்க் போடுறீங்க? வெரி குட் சுரேஷ், மோனா தேவி, சுரேஷ் சார். ஓகே, வெரி குட், வெரி குட். எல்லாரும் ப்ளீஸ் உங்களோட மார்க் ஷேர் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் எனக்கும் தெரியும். ஆல்ரைட், அடுத்தது இப்ப அடுத்த குவாலிட்டி என்ன பார்க்கணும் நம்ம? அடுத்த குவாலிட்டி ஃபார் அ கிங் என்ன குவாலிட்டியா இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ராஜாக்கு என்ன குவாலிட்டி? என்ன குவாலிட்டி இருக்கும்? மெக்னானிமிட்டி. ஆமா. அண்ட் இவனுக்கு வந்து ஒரு ராஜா ஹேஸ் டு வர்க் கண்டினியூஸ்லி. சோ உங்களோட சன்ன பாருங்க. ஓகே கோகுல் சார், வெரி குட், வெரி குட். அதிகாரம், கரெக்ட். ஓகே, அண்ட் இப்ப வந்து பாருங்க, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. உங்களோட ஒரு சூரியனை நீங்க பாருங்க. சூரியனோட ஒரு ஆற்றல் எப்படி இருக்கும்? அவன் வந்து எப்பவுமே ஒரே மாதிரிதான் செயல்படுவான். அவனோட எனர்ஜி எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எனர்ஜி கொடுப்பான். அவன் நமக்கு தான் வந்து டே அண்ட் நைட், நமக்கு தான் வந்து டே அண்ட் நைட், டே நைட்ல வந்து நமக்கு சூரியன் தெரியாதுன்றோம், பிகாஸ் நம்மளோட ரொட்டேஷன்னால. ஆனா சூரியன் அங்கதான் இருக்கான். அவனோட ஆற்றல் அதே மாதிரிதான் இருக்கு. உங்கள எத்தனை பேரு காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி படுத்து தூங்குற வரைக்கும் பயங்கர எனர்ஜியோட இருப்பீங்க? அப்படி பம்பரமா சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க பம்பரமா சுத்துற ஆட்கள்? எத்தனை பேர் இருக்கீங்க? எனர்ஜி கொஞ்சம் கூட குறையாம. வெரி குட். அப்போ உங்களுக்கு எல்லாம் நல்ல ஹை மார்க்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு காலையில எழுந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி சோர்வா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் லோ மார்க்ஸ் கொடுத்துக்கோங்க. சோ கொடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மார்க் கொடுக்குறீங்க? எனர்ஜி. மூணாவது பாயிண்ட் வந்து எனர்ஜி. எனர்ஜினா காலையில இருந்து. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கும்னா அவங்களால நிம்மதியா படுத்து தூங்க முடியாது. பரண்டு படுத்துக்கிற ஆட்கள் நிறைய பேர் பாருங்க. அவங்க படுக்க வச்ச கூட பிறண்டு படுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து எனர்ஜி, அவ்வளவு எனர்ஜி அவங்களுக்குள்ள இருக்கும். எத்தனை பேருக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து பயங்கர ஹையா இருக்கு? உங்களுக்கு நீங்க மார்க் கொடுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், நைஸ். கடைசி பாயிண்ட் இன்னைக்கு கன்சிடர் பண்ண போறேன். கடைசி பாயிண்ட் வந்து ஹெல்தி ஈகோ. ஈகோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்குமா நம்ம எல்லாரும்? ஈகோ அப்படின்னா கேள்விப்பட்டிருக்குமா? எஸ். ஈகோனா நான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம்னு சொல்லலாம். நான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது எப்பவுமே ஈகோ அப்படின்னா நம்ம எப்பவுமே வந்து நம்ம வந்து எல்லாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட்? இந்த ஒரு ஈகோ. எஸ் சார். ஈகோக்கு நான் ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருக்கேன். கரெக்ட், எட்ஜிங் காட் அவுட். அது எஸ், இட்ஸ் a very higher order thinking. பட் நமக்கு ஈகோ அப்படிங்கிறது சிம்பிள். வேர் we are thinking of ourselves. நம்ம எப்பவுமே நம்மளை பத்தியே யோசிக்கிற ஆட்களா இருந்தோம்னா அங்க நம்மள ஈகோயிஸ்டிக் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஈகோ வந்து தப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கிடையாது. ஏன்னா நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்கணும். அதுக்காக எப்பவானா ஒரு தடவை நம்ம இந்த நோ அப்படின்னு சொல்ல கத்துக்கணும். அதுதான் ஹெல்தி ஈகோ. ஏன் இந்த வார்த்தை ஹெல்தி ஈகோ அப்படின்னு யூஸ் பண்றோம்னா, ஆடியோ இல்லையா, கேட்கலையா? இப்போ ஓகே. ஓகே. ஏன் இந்த வார்த்தை ஹெல்தி ஈகோ அப்படின்னு சொல்றோம்னா,
எப்ப வேணா இப்ப நமக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, யாரோ வந்து நம்ம கிட்ட இத கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி தரியா அப்படின்னா நம்ம ஓகே பண்ணி தரேன். நோ அப்படின்னு சொல்லவே வராது. நம்மள நிறைய பேருக்கு நோ சொல்ல வராது. அந்த நீங்க நோ சொல்லலைன்னா உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளல. சோ உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த நோ சொல்ல பழகணும். எப்போ உங்களால முடியலையோ அப்போ ஒரு நோ சொல்ல கத்துக்கணும். எத்தனை பேர் இங்க சொல்லுங்க பார்க்கலாம், நோ சொல்றது ஈஸியா சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேரால ஈஸியா நோ சொல்ல முடியும்? இங்க ஈஸியா நோ சொல்ல முடியுமா? எத்தனை பேரால முடியும்? ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எத்தனை பேரால நோ சொல்ல முடியும்? ஈஸியா யோசிக்காம நோ சொல்ல முடியுமா? கேட்டா இல்ல அரவிந்த் சார் உங்களை பார்த்தா தோடல நோ சொல்ற ஆளா? கோபிநாத் சார் நோ சொல்லுவீங்களா? வெரி குட். பார்த்திபன் சார் நீங்க நோ சொல்ல வருமா? நிறைய பேரு. எஸ், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பாலாஜி சார் சொல்வீங்களா? தெரியறது. வித் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி மணிகண்டன் சார். பட் இந்த நோ அப்படின்னு சொல்றது எல்லா விஷயத்திலயும் இருக்கணும். ஈவன் நீங்க வேலையில இருக்கிற டைம்லயும் சப்போஸ் உங்களால அப்ப முடியலன்னா அந்த நோ அப்படின்னு சொல்றது வரணும். ஏன் ஏன் இது முக்கியம்? உங்களை நீங்க பாதுகாக்கணும். இப்ப நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ளலைன்னா யார் பாதுகாப்பா உங்களை? நம்மளதானே அவ பாதுகாக்கணும். அதுதான் இந்த சூரியனும் சொல்றான். இட்ஸ் ஓகே, எப்ப வேணா ஒரு தடவை நோ சொல்லலாம், நோ ப்ராப்ளம். ஆனா உங்களை நீங்க பாதுகாக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் முக்கியம். நீங்க யோசிக்கணும். மத்தவங்கள பத்தி நம்ம எப்பவுமே யோசிப்போம். ஒருத்தரை பத்தி எப்பவுமே மறந்து போயிடும். யார் அது? நம்மதான். நம்மளை பத்தி நம்ம எப்பவுமே மறந்து போயிடுவோம். மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லது யோசிப்போம். மத்தவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு யோசிப்போம். மத்தவங்களுக்கு எல்லாம் பண்ணணும்னு யோசிப்போம். நமக்கு அப்படின்னு வரச்சே கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு விட்டுரும். சோ அது விடாம நீங்க நோ அப்படின்னு சொல்ல பழகும். ஓகே, அதுக்கும் சேர்த்து மார்க் போட்டு 40க்கு என்ன டோட்டல் வருது? கடகடன்னு 40க்கு டோட்டல் போடுங்க. குவிக்கா 40க்கு டோட்டல் போடுங்க. எவ்வளவு எவ்வளவு மார்க் வருது 40க்கு? 24. ஓகே, 27, 28. ஓகே, அரவிந்த் சார் 3-ஆ? 40க்கு சார். ஓ, இது லாஸ்ட் பாயிண்ட்டுக்கா? ஓகே ஓகே ஓகே. 28. அப்புறம் மத்தவங்க வெரி குட். இப்போ இந்த இடத்துல ஒரு புரிதல். ஓகே, 30, தட் இஸ் 30, 30 அண்ட் அபவ் உங்களுக்கு மார்க்ஸ் இருந்துச்சுன்னா இந்த தருணத்துல இந்த பிளானட் உங்க வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு கீழே இருந்ததுன்னா இந்த தருணத்துல உங்க பிளானட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதுதான் புரிதல். சோ 30ல இருந்து 30க்கு மேல என்ன பாயிண்ட் வந்தாலும் உங்களோட கோல் வந்து இந்த இடத்துல இந்த தருணத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு கீழே இருந்தா உங்களோட கோல் வந்து இப்போ வீக்கா இருக்கு. அப்ப சொல்லுங்க, வீக்கா இருக்குன்னா என்ன பண்ணலாம்? அதை எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலாம்? அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே பரிகாரங்களை சொல்ல போறீங்க எனக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலாம்? To change everything. சேஞ்ச் என்னது? என்ன சேஞ்ச் பண்ண போறீங்க? Decision making, everything. இப்போ சிம்பிள். இப்ப என்ன ஆயிடுச்சு நமக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவேர்னஸ் வந்துருச்சா? நம்மளோட சன் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சா? ரெண்டாவது ஸ்டெப் என்னது? அக்செப்டன்ஸ். என்ன அக்செப்ட் பண்ணும்? ஓகே, இந்த இந்த தருணத்துல என்னோட சன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, இல்ல இந்த தருணத்துல என்னோட சன் வந்து வீக்கா இருக்கு. இதுதான் அக்செப்டன்ஸ். மூணாவது நம்ம சேஞ்ச் கொண்டு வர போறோம். என்ன சேஞ்ச் கொண்டு வர போறோம்? இப்ப நீங்க சன்னை ஸ்ட்ராங் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஒண்ணு, நீங்க உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி? உங்க வீட்ல இருந்து ஆரம்பிங்க. டிசிஷன் மேக்கிங் எல்லாம் கொஞ்சம் டிசிஷன்ஸ் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா அதுல வந்து நீங்க கண்டிப்பா நீங்க வந்து டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. நீங்க வந்து முடிவுகளை எடுக்க ஆரம்பிங்க. ரெண்டாவது, ஏதாவது வேலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா
எடுத்துக்கோங்க, எடுத்து நடத்துங்க. ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வாங்கிக்கோங்க, அது எடுத்து நடத்துங்க ஃபுல்லா. இல்லையா? உங்களோட எனர்ஜிய கோஷன்ட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. நல்லா ரொம்ப ஒரு நல்ல ஆற்றலோட செயல்படுங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்ல ஒரு ஆற்றலோட செயல்படுங்க. அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நீங்க இன்கார்பரேட் பண்ணுங்க. நல்ல சாப்பாடு, நல்ல வெளியில போய் கொஞ்சம் எக்ஸர்சைஸ் பண்ணி உங்களோட எனர்ஜிய கொஞ்சம் ரெய்ஸ் பண்ணுங்க. சிம்பிள். 3வது விஷயம், பாலிடிக்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் காட்ட ஆரம்பிங்க. கொஞ்சம் ஆர்வம். எஸ், பார்ட்டிசிபேட் இன் மேனேஜ்மெண்ட். நீங்க கொஞ்சம் ஆர்வம் வந்து காட்ட ஆரம்பிங்க. பாலிடிக்ஸ் ரிலேட்டட் அதுல கொஞ்சம் படிங்க. அதுல கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. இதெல்லாமே உங்களோட ஆளுமையில மாற்றத்தை கொண்டு வரும். சோ பிஹேவியரல் சேஞ்சும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சோ நீங்க எப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து நீங்க அக்செப்ட் பண்றீங்களா, 3வது பிஹேவியரல் சேஞ்ச் ஈஸியா உங்களுக்குள்ள வரும். கடைசி பாயிண்ட், நோ சொல்ல பழகுங்க. நோ சொல்ல பழகுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது எல்லாருமே பழகணும். அண்ட் இன்னைக்கு என்னோட ரிக்வெஸ்ட் உங்க எல்லாருக்குமே, உங்களை பாதுகாக்குங்க. அதுக்கு ஒரு நோ அப்படின்னு சொல்ல பழகுங்க. எப்ப சொல்லணுமோ அப்ப கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேங்களா? சோ அடுத்த கோளுக்கு போயிடலாம். அடுத்தது என்னது? எந்த பிளானட் பார்ப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம சூரியனை பார்த்தோம். அடுத்தது மூன். மூன் யாரு? மூன் யாரு? மதர். மதர் ஆர் மைண்ட். குவீன். மதர் ஆர் குவீன். சோ குவீனோட குவாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குவீனா இருந்தா என்னெல்லாம் இருக்கும்? அவ எப்படி இருப்போம்? housekeeping. குவீன் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுவலாம். Housekeeping, to take care of the house, to take care of the domestic affairs. Queen does much more than that. So ஒரு குவீன்னா she is actually ஒரு கிங் ஓட ரைட் ஹேண்ட் மாதிரி. அவ வந்து ஒரு ராஜாவோட பின்னாடி இருக்கிற ஒரு ஆளு. ராஜாக்கு நிறைய விஷயங்களை சேகரிச்சு கொடுக்கிற ஆளு. ஒரு ராஜாவை உருவாக்க கூடிய ஒரு தன்மை இருக்கிற ஒரு பர்சன். அப்படின்னா நீங்க வந்து ஹிஸ்டரிய புரட்டி பாருங்க. நம்மளோட புராணங்கள், நம்மளோட இதிகாசத்தை புரட்டி பாருங்க. நிறைய ராஜாக்கள் வந்து உச்சத்துக்கு போனதுக்கு காரணம் ஒரு ராணியா இருந்திருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட அழிவுக்கு காரணமாவும் ஒரு ராணியா இருந்திருக்கு. சோ இந்த மாதிரி ராணிக்கு அந்த பவர் உண்டு. சோ ராஜாக்கு பின்ன நின்று செயல்படுற ஒரு ஆளு ராணி. சோ அவ வந்து உங்களை உச்சத்துக்கும் எடுத்துட்டு போ, இல்ல உங்க அழிவுக்கும் காரணமாக இருக்கலாம். சோ முதல் விஷயம் வந்து உங்களோட மூணுக்கு வந்து நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராட்டஜி. அப்படின்னா உங்களோட ராஜாக்கு ஒரு புரிதலை உண்டாக்கணும். எப்படி அவன் வந்து செயல்படணும் அப்படிங்கறதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வரும். அண்ட் இந்த மூன், தட் இஸ் ராணியோட முக்கியமான குவாலிட்டி என்ன தெரியுமா? அவ வந்து பேச விட்டு நல்லா கேட்டுப்போம். என்ன நடக்கிறது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுப்போம். அவங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை உள்ள ஆளு. சோ அதுக்காக இங்க நான் வந்து மைண்ட் ரீடிங் இல்லாட்டி சைக்காலஜி எல்லாமே ராணியோட குவாலிட்டிஸ். இது ரெண்டும் சேர்த்து சொல்லிடுறேன், ஏன்னா இது ரெண்டுமே வந்து முக்கியமான குவாலிட்டி. ஒண்ணு, எதிராளி என்ன பேசுறாங்க அப்படின்னு நல்லா கேட்டுப்போம். அவ ரொம்ப பேச மாட்டா, கேட்போம் நல்லா. அண்ட் அவங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இவ ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து டெவலப் பண்ணுவோம். அதுதான் ராணியோட முக்கியமான குவாலிட்டி. இந்த ரெண்டு குவாலிட்டியும் சேர்த்து நீங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10-10க்கு ரெண்டு பாயிண்ட் போட்டு வைங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க குவிக்கா. சோ 20க்கு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி உங்க ராணிக்கு. 20க்கு பாயிண்ட் கொடுத்துருங்க. ஓகே முருகேசன் சார், நோ ப்ராப்ளம். வெரி குட், வெரி குட். இதுக்கு அடுத்தது ஒரு ராணி அப்படிங்கிறவ ஒரு அம்மா கூட. ஷீஸ் அ மதர் இல்லையா? சோ இந்த அம்மாங்கிற மாதிரி ஒரு மதர்லி லவ், ஒரு மதர்லி கேர் காட்டக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? அதுக்கு வந்து ஃபெமினைன் மேல் அதெல்லாம் கிடையாது. பயாலஜிக்கல் மேல், பயாலஜிக்கல் ஃபீமேல் இதெல்லாம் கிடையாது.
நீங்க வந்து யாரால உங்களால வந்து எல்லாரும் அரவணைச்சு உங்களால எடுத்துன்னு போக முடியுமா? உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, முதல்ல உட்காருங்க, இது வெயிலா இருக்கு, ஏதாவது குடிங்க, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம், இப்படி கேர் எடுத்துக்கிற ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த மாதிரி அரவணைச்சு எல்லாரையும் அரவணைச்சு எல்லார பத்தியும் கவலைப்பட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, மனசுல அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற புரிஞ்சுட்டு நடக்கிற ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்க பாக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்க? வெரி குட். ஹோஸ்ட் மாத்திரம் இல்ல, யூ ஷுட் ஹேவ் தட் மதர்லி கேர். இருந்தீங்கன்னா மார்க்ஸ் கொடுத்துருங்க. மார்க்ஸ் அப்படி மார்க்ஸ் கொடுத்துருங்க. மார்க்ஸ் மார்க்ஸ் மார்க்ஸ். வெரி குட். மதர்லி கேர். அது வந்து நான் இங்க ஹையா தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் உங்க எல்லார்கிட்ட இருந்தோ. ஏன்னா நீங்க எல்லாருமே பயங்கர கேரிங்கா இருக்கீங்க. நீங்க வந்து ஐ கேன் சென்ஸ் தட் உங்ககிட்ட இருந்தெல்லாம் ஐ கேன் சென்ஸ் தட் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு எல்லாரும் அரவணைச்சு போற ஒரு தன்மை இருக்குன்றது தெரிய வருது நல்லாவே. வெரி குட். சோ இது வந்து மதர்லி கேர். அண்ட் அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி, இதுதான் வந்து கிங் மேக்கர். கிங் மேக்கர்னா நான் சொன்ன மாதிரி பின்னாடி இருந்து ராஜாவை உச்சத்துக்கு எடுத்துட்டு போலாம். சோ எத்தனை பேர் உங்களோட வீட்லயும் சரி, நீங்க எங்க வேலை பண்றீங்களோ அங்கேயும் சரி, உங்களோட பாஸோட ரைட் ஹேண்டா இருப்பீங்க. சோ வீட்லன்னா உங்க அம்மாவோ அப்பாவோ இல்ல மாமனாரோ மாமியாரோ அவங்களோட இல்ல வைஃபோட ரைட் ஹேண்டா எத்தனை பேர் இருப்பீங்க? அவங்களுக்காக அவங்க உங்களை கேட்காம எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி அவங்க திருப்பி அதை பத்தி குவெஸ்டினே பண்ண மாட்டாங்க. அதை பத்தி அதுக்கு மேல அவங்களுக்கு முழுமையா ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? சோ உங்க வேலை செய்யற இடத்துல உங்க பாஸ் உங்களை கேட்காம விஷயங்கள் நடத்த மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு உங்க பாஸ் மேல கூட இருக்கும். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? வெரி குட். வெரி குட். சோ உங்க கையில அந்த பவர் இருக்கு. இப்ப டோட்டல் போட்டு பாருங்க பாக்கலாம். 3க்கு டோட்டல் போட்டு பாருங்க பாக்கலாம். எவ்வளவு வருது? அப்ப உங்க 3ஓட டோட்டல் போடுங்க. உங்க 3 எப்படி இருக்கு பாக்கலாம். ஸ்ட்ராங்கா இருக்கா? எப்படி இருக்கு பாக்கலாம். வெரி குட். 26, 29. வெரி குட். 23. ஓகே. அவுட் ஆஃப் 40 4 குவாலிட்டி இருக்கு இல்லையா? ஸ்ட்ராட்டஜி, மைண்ட் ரீடிங், மதர்லி கேர், கிங் மேக்கர். இது 4ம் சேர்த்து 36, 26. வெரி குட். சோ இப்போ நீங்க உங்களோட 3 வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த 4 குவாலிட்டிஸும் நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி, நீங்க எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம்? உங்களுக்கு இப்ப ஸ்ட்ராட்டஜி புரியல, நான் எப்படி நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம்? எனி ஐடியா? எனி ஐடியா? சிம்பிளான விஷயம் இருக்கு. ஸ்ட்ராட்டஜி புரியணும், ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அப்படின்னா செஸ் விளையாடுங்க. ஏன் செஸ் விளையாடணும்? எதிராளி என்ன பண்ண போறான், எதிராளியோட மூவ் என்னது, அதை புரிஞ்சுண்டு நீங்க உங்க காய்களை நகர்த்தணும். செஸ் வந்து உங்களோட ஆட்டமே கிடையாது, எதிராளியோட ஆட்டம் தான். எதிராளி என்ன பண்ண போறான், அவன் எந்த காயை நகர்த்த போறான் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுட்டு நீங்க காய்களை நகர்த்துறது தான் செஸ். சோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்படிதான் நீங்க ஸ்ட்ராட்டஜி நல்லா பில்ட் பண்ணலாம் உங்க. சோ இந்த மாதிரி நீங்க விஷயங்களை ஈடுபட்டீங்கனாலே உங்களோட மூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகுது, நீங்க கண்கூடா பார்க்கலாம். wonderful wonderful. So your strategy must be really good because உங்களுக்கு ஒரு அளவுக்கு you should be able to guess எதிராளி அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். அண்ட் அது ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வே உங்க மூணு ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு. சோ 3க்கு அப்புறம் யார் வருவாங்க? 3க்கு அப்புறம் நம்ம யாரை பார்ப்போம்? 3க்கு அப்புறம் யாரு? ஜூபிட்டர். ஜூபிட்டரா? 3க்கு அப்புறம் மெர்க்யூரி. மெர்க்யூரி வந்து யாரு? நம்ம பார்த்த வரைக்கும் அவன் தான் பிரின்ஸ் ஆர் இளவரசன். அண்ட் இளவரசனுக்கு ரொம்ப முக்கியமான வெரி நைஸ், ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னது இளவரசனுக்கு? அவனுக்கு வந்து என்னெல்லாம் குவாலிட்டிஸ் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய புதனை பத்தி நிறைய பேசியிருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம், கடகடன்னு 4 குவாலிட்டிஸ் சொல்லுங்க. நம்ம 4 குவாலிட்டிஸும் எழுதிட்டு அப்புறம் டிஸ்கஷன்ஸ் தொடக்கலாம். என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கும் ஒரு இளவரசனுக்கு? குவிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் இருக்கணும்? என்னெல்லாம் இருக்கணும்? புதனுக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். குவிக்கா. ஓகே, சாட் பாக்ஸ்ல வருது, குவிக்கா சொல்லுங்க.
இல்ல லக்கி அந்த மாதிரி இல்ல, அவனோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அவனுக்கு என்னெல்லாம் ஒரு குவாலிட்டி இருக்கணும் சொல்லுங்க. அவன் பிரின்ஸ், அவன் இளவரசன். சோ நாளைக்கு அவன் ராஜா ஆக போற ஆளு. சோ அவனுக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கணும்? லேர்னிங் எவ்ரிதிங் வெரி குட். அவன் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஆளா இருப்பான். லவ் அண்ட் அஃபெக்ஷன் மெயினா நம்ம வந்து வீனஸ்க்கு கொண்டு போயிடுவோம். பட் இங்க வந்து மெர்க்யூரியில வந்து முக்கியமான விஷயம், அவன் ஒரு இன்டெலிஜென்டான ஆளா இருப்பான். லாஜிக்கலான விஷயங்கள். சோ உங்கள எத்தனை பேருக்கு வந்து மேத்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் பிடிக்கும்? ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில்கள் பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் உங்களோட மெர்க்யூரி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் லாஜிக்ல வந்து நீங்க இன்வால்வ் ஆவீங்க. மூணாவது விஷயம், அவங்களுக்கு இந்த சும்மா வந்து இந்த கதை பேசுறதெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு வந்து பேச்சு கூட ஒரு கொஞ்சம் இன்டெலெக்சுவலா பேசுவாங்க. ஒரு விட் இருக்கும். விட் அப்படின்னா என்னன்னா, ஒரு அவங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏத்தா போல அவங்களுக்கு அந்த ஜோக் அடிக்க தெரியும். கரெக்டா அடிப்பாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க அடிக்கிற ஜோக் எல்லாம். அது மாதிரி காஜ் பூச்சுன்றலாம் இருக்காது. நல்லா ரொம்ப நல்ல ஜோக்ஸ் அடிப்பாங்க. பயங்கர இன்டெலெக்சுவலா இருக்கும் அவங்களோட ஜோக்ஸ் கூட. அதுதான் வந்து மெர்க்யூரியோட குவாலிட்டி. சோ அவங்களுக்கு விட் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு அவங்களோட பேச்சாற்றல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கம்யூனிகேஷன். ஆனா எந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன்? அவங்க வந்து 2 பேருக்கும் சார்ந்து பேசுவாங்க. நடுநிலை எடுத்துப்பாங்க. டிப்ளோமேட்டிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இத. அப்படின்னா நடுநிலை எடுப்பாங்க. ஒருத்தங்களுக்கு சார்ந்து பேசவே மாட்டாங்க. எப்பவுமே ஒரு நடுநிலையில நிப்பாங்க. 2 பேருக்கும் சாதகமா பேசுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து உங்களோட மெர்க்யூரி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இன்டெலிஜென்ட், அப்புறம் என்ன சொன்னோம்? லாஜிக் இல்ல டிப்ளோமேட்டிக் கம்யூனிகேஷன். அப்புறம் வேற என்ன சொன்னோம்? அவங்களோட லாஜிக்கல், அவங்க பயங்கர லாஜிக்கலா இருப்பாங்க. அப்புறம் லாங் டேர்ம் விஷன். அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு தொலைநோக்கு பார்வை உண்டு. அப்படின்னா அவங்க எப்பவுமே கொஞ்சம் ஆழமா யோசிப்பாங்க. 4 மாசத்துக்கு பின்னா என்ன நடக்க போறது? நான் இன்னைக்கு இந்த டிசிஷன் எடுத்தேன்னா 4 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போறது? அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியணும். சோ அதுதான் லாங் டேர்ம் விஷன். வெரி குட். சோ உங்கள இப்போ இதுக்கு வந்து எனக்கு எல்லா கிட்ட இருந்து பதில் வேணும். இதர் டிஜிட்டலா ஒரு தம்ஸ் அப் ஆர் யாரெல்லாம் நீங்க வந்து கேமரால இருக்கீங்களோ எனக்கு ஒரு தம்ஸ் அப் வேணும். ஓகே, எல்லார்கிட்ட இருந்து எனக்கு இதுக்கு ஆன்சர் வேணும். யாரெல்லாம் வந்து இப்ப நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு நைட் நம்ம எல்லாரும் கிளம்பி ஒரு பிக்னிக் போலாம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆன்சர் குவிக். எஸ், நோ, தம்ஸ் அப்னா தம்ஸ் டவுன். ஓகே, பாலாஜி சார் எஸ், கோபிநாத் சார் எஸ். மத்தவங்க யார் ரெடியா இருக்கீங்க? தாமோதர் சார் எஸ், அரவிந்த் சார் எஸ், மணிகண்டன் சார் நோ. வை நோ? கோபிநாத் சார் எஸ். ஓகே ஓகே, மோகனா தேவி சுரேஷ் ஏன்னா ரொம்ப சூடா இருக்கு வெளியே, அதனாலதான். ஓகே ஒர்க். ஓகே எஸ், எல்லாரும் எஸ். எஸ், எல்லாரும் எஸ் சொல்லிட்டீங்க. பார்த்திபன் சார் எஸ் சொல்லிட்டீங்க. எல்லாரும் ரெடியா இருக்கீங்க. அப்போ நீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு க்ளூ தரேன். உங்க எல்லாரோட மார்ஸும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த நேரம்ல. உங்களோட மெர்க்யூரி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே ஆள் மணிகண்டன் சார் தான். அவர்தான் கொஞ்சம், ஏன்னா அவர் வந்து அந்த தொலைநோக்கு பார்வை சொன்னாலே கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்த மெர்க்யூரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் இப்படி 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 டிசிஷன் எடுக்கிற ஆட்கள் இல்ல. அவங்க கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுப்பாங்க. நீங்க யாரெல்லாம் எஸ் சொன்னீங்களோ உங்களோட மார்ஸ் வந்து சூப்பர் டூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்கதான் குவிக் ஆக்ஷன் டேக்கர்ஸ். சோ மார்ஸ் வரைச்சு இதை நம்ம பார்க்க போறோம். அதோட நீங்க இணைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்களா? குவிக்கா ஆக்ஷன்ஸ் எடுக்கிற ஆட்களா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இருக்கீங்களா? எஸ் 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 எஸ். இப்படி கூட உங்களோட ஹெட் ஆட்டலாம். எஸ். சோ அந்த மாதிரி ஆட்கள் உங்களோட மார்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆட்கள். யாரெல்லாம் அப்படி உடனே மார்ஸ் வந்து யோசிக்கவே விடாது. முதல்ல பண்ணிடலாம், அப்புறமா யோசிக்கலாம். அப்படிதான் மார்ஸ். ஓகேயா? ஆடியோ ஃப்ரீக்வென்ட்லி டிஸ்கனெக்ட் ஆகுதா அப்படி? இல்ல இல்ல ஆமா, எனக்கு ஆகுது மேடம். எனக்கு சென்னை ஓகே ஓகே எனக்கு. சார். ஓகே, பட் மத்தவங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? ஓகே தானே? கிளியர். ஓகே, தேங்க்ஸ். சரி, உங்களோட ஆடியோ அவுட்லெட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க.
சோ நம்ம என்ன பண்ணலாம், குவிக்கா மெர்க்யூரியோக்கு என்ன பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம். சோ இந்த 4த்துக்கும் மெர்க்யூரிக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் போட்டிருக்கீங்க பார்க்கலாம், போடுங்க பார்க்கலாம். 40க்கு என்ன பாயிண்ட்ஸ் போட்டிருக்கீங்க மெர்க்யூரிக்கு. அண்ட் அடுத்த கோல் வந்து ரெடி பண்ணிடுறேன். வெரி குட். ஓகே, வெரி குட். மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க, மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க. $34 வெரி குட். $32 வெரி குட். $24 ஓகே. தாமோதரன் சார் வெரி குட். மத்தவங்கலாம் ஜெயகோபால் சார் என்னாச்சு? சோ உங்களோட மர்க்கரி ஸ்ட்ராங் ஆகணும்னா என்ன, கொஞ்சம் விஷயங்களை லாஜிக்கலா யோசிங்க. அண்ட் எந்த விஷயமும் முதல்ல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு என்ன வந்து இப்படி நான் பண்ணேன்னா இதுக்கு என்ன கான்சிக்வன்சஸ் நடக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் நிதானமா. அண்ட் இந்த மாதிரி என்ன சொல்றது, என்னெல்லாம் கேம்ஸ், சில விஷயங்கள்லாம் உங்களோட இன்டெலெக்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகுற கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதுல கூட நீங்க இன்வால்வ் ஆயிக்கலாம். அப்படி கூட நீங்க இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ வீனஸோட முக்கியமான குவாலிட்டி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச குவாலிட்டி என்னது? வீனஸ்னா என்னது? பியூட்டி, அழகு. எல்லா விஷயத்திலும் அழகு சார்ந்து இருப்பாங்க அவங்க. ஒண்ணுமே இல்ல, உப்மா கலரினாலும் அது அழகா தட்டுல வச்சு அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து மேல கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு கொஞ்சம் கேஷ்யூஸ் வச்சு அழகா எடுத்து வந்து கொடுக்குற ஆட்கள். அவங்களோட வீரஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆட்கள். கரெக்ட். மேக்கப் பண்ணுவாங்க, அவங்க எப்பவுமே பிரசன்டபிளா இருப்பாங்க. காஷ் மூச்சுன்னு வந்து நிக்க மாட்டாங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அவங்களோட அட்டையர் வந்து பாத்துப்பாங்க, அவங்களோட ட்ரெஸ் பார்ப்பாங்க, அவங்க ஹேர் எப்படி இருக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களோட பியூட்டி சார்ந்து கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுக்கிற ஆட்கள் தான் வீனஸ் ஸ்ட்ராங்கா எடுக்கிற ஆட்கள். இங்க எல்லாரோட வீனஸும் பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நீங்க நல்ல மார்க்ஸ் கொடுக்கலாம். உங்க எல்லாருக்கும் மார்க்ஸ் போட்டுட்டே வாங்க. 2வது குவாலிட்டிக்கு நான் வந்துடுறேன். அடுத்த குவாலிட்டி வந்து வீனஸோடது லக்ஸுரி. வீனஸ்க்கு லக்ஸுரினா ரொம்ப 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 பிடிக்கும். எப்படி லக்ஸுரி? நம்ம வந்து எது பண்ணாலும் அதுல வந்து ஒரு இது இருக்கணும், அதுல ஒரு பிராண்ட் இருக்கணும், அதுல ஒரு லெவல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். அண்ட் இவங்களோட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் தெரியுமா? போர்ச்சே என்னத்தை எடுத்துட்டு போறோம், வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கிற ஆட்கள். பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு ரொம்ப கவலைப்படாத ஆட்கள். நல்ல லைஃப வந்து நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். உங்கள எத்தனை பேருக்கு இந்த குவாலிட்டி இருக்கு அப்படிங்கறத வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க. லக்ஸரி பிடிக்கிற ஆட்கள், என்ஜாய் பண்ற ஆட்கள். ஏன்னா லக்ஸரி என்ஜாய் பண்றது கூட ஒரு குவாலிட்டி. எல்லாராலையும் அதை என்ஜாய் பண்ண முடியாது. அதை என்ஜாய் பண்ற ஆட்கள் நீங்க உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கொடுத்துக்கோங்க. வெரி குட். வெரி குட். ஓகே. மோனாதேவி சுரேஷ் வந்து நீங்க கம்மியா கொடுத்துருக்கீங்க. ஓகே. அதை என்ஜாயும் பண்ணணும், அதுதான் பியூட்டி ஆஃப் வீனஸ். அடுத்தது வந்து அவங்க பயங்கர என்டர்டெய்னிங்கா இருப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அவங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அப்பாடா இவங்க வந்துட்டாங்க, இனிமேல் களை கட்டிடும், இனிமேல் வந்து சபை கடலை கட்டிடும் அப்படிங்கிற ஆட்கள். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க தான் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன். எப்படி? ஒண்ணு உங்களோட பேச்சாற்றல் அவ்வளவு அழகா இருக்கும், நீங்க எல்லாரையும் வந்து நீங்க வந்து நல்லா பேசுவீங்க, எல்லாரோடையும் நல்லா கதை அடிப்பீங்க. இல்லையா, சூப்பர் டூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நல்லா நடுவில் நிற்பீங்க, எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. பா, என்ன ஒரு புடவை கட்டியிருக்கா பாரு, என்ன ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க பாரு, என்ன ஒரு வாட்ச் கட்டியிருக்காங்க பாரு. அந்த மாதிரி நீங்க வந்து எப்பவுமே அந்த அட்டென்ஷன் வந்து கிராப் பண்ணிட்டே இருப்பீங்க. சோ அந்த போல என்டர்டெய்னிங். எங்க வீட்டுக்கு வாங்களேன், இன்னைக்கு லஞ்சுக்கு வாங்களேன், டின்னருக்கு வாங்களேன், அந்த மாதிரி எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுற ஆட்கள். அந்த மாதிரி என்டர்டெய்னர்ஸ் அவங்க எல்லாம். வெரி குட். அண்ட் கடைசி பாயிண்ட் என்னது தெரியுமா? இவங்களோடது ஏதாவது ஒரு கலையாற்றல். தட் இஸ் ஏதாவது ஒரு கலையில நீங்க வந்து இன்வால்வ்டா இருப்பீங்க. மேம் நான் ஸ்கூல்ல வந்து கிட்டார் வாசிச்சேன், அது கணக்குக்கு வருமானா? இல்ல. இப்போ ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம் உங்க வாழ்க்கையில இருக்கா? நீங்க ஒண்ணு பாடலாம், ஒண்ணு ஆடலாம், இல்லையா ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது உங்க வாழ்க்கையில ஒரு கலை இருந்ததுன்னா வெரி குட் கோபிநாத் சார்.
அண்ட் அதுக்கு நீங்க ஏத்த போல மார்க்ஸ் கொடுங்க. எந்த மாதிரி ஆர்ட் ஃபார்மா இருக்கலாம். நீங்க டிரா பண்ணலாம், கவிதை எழுதலாம். ஓகேயா? சோ என்ன ஆர்ட் ஃபார்ம் மணிகண்டன் சார், என்ன ஆர்ட் ஃபார்ம் உங்க வாழ்க்கை நீங்க வந்து இன்வால்வ் ஆயிருக்கீங்க? எந்த ஆர்ட் ஃபார்ம்னு சொல்லுங்களேன். இதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ட்ரம்ஸ், வெரி நைஸ். தாமோதரன் சார் என்ன ஆச்சு? 5. எந்த ஆர்ட் ஃபார்ம்? வெறும் ரசிக்கிறதோட சரி. ரசிக்கிறதோட சரி. ஓகே. ஹைக்கூ போயம்ஸ். ஓகே. சண்முகம் சார் 10. என்ன 10ல என்ன ஆர்ட் ஃபார்ம் உங்களுக்கு? சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்க மேடம். ஜோக்ஸ் அடிக்கிறது அப்படி சொல்றீங்களா? வெரி நைஸ். ஆல்வேஸ் எல்லாருமே. சோ நீங்க எல்லாம் பயங்கர என்டர்டெய்னிங் பீப்புளா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க உங்களோட என்டர்டெயின்மெண்ட் குவாலிட்டிஸ்க்கும் நீங்க நல்ல ஹை மார்க்ஸ் கொடுக்கலாம். சோ எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க நீங்க எங்க போனாலும். சோ அது வீனஸ். சோ வீனஸ்க்கு டோட்டல் எவ்வளவு கொடுக்குறீங்க? உங்க வீனஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க போல இருக்கு இந்த குரூப்ல. ரொம்ப அழகான பீப்புள் நீங்க எல்லாருமே. சோ ஆப்வியஸ்லி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே. சண்முகம் சார் நீங்க அப்ப டோட்டல் எனக்கு ஒரு நிமிஷம் 10 நீங்க அதுக்கே வந்து ஜோக்ஸ் அடிக்கிற ஆளு, இவ்வளவு என்டர்டெய்னிங்கான ஆளு. சோ டெஃபினெட்லி வீனஸ் ஹையா தான் இருக்கும். 26. பாலாஜி சார் என்னாச்சு? 26. இன்னுமே கொஞ்சம் ஹையா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணனே. ஆர்ட் எல்லாம் எது இன்ட்ரெஸ்ட்? ஆர்ட் எல்லாம் வேணாம், மத்ததுல என்டர்டெயின்மெண்ட் ஒரு அந்த விஷயத்துல எல்லாம் அதெல்லாம் போட்டிருக்கேன். லக்ஸூரி அவ்வளவு பிடிக்கும். ஓகே, குட், வெரி குட். சோ இதுதான் வந்து உங்க வீனஸோட ஸ்கோர் இன்னைக்கு. அடுத்தது எந்த எந்த பிளானட் பார்க்கலாம்? வீனஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட மார்ஸ். மார்ஸ் மார்ஸ் வந்து குவிக்கா 4 குவாலிட்டியும் சேர்த்து நம்ம படிக்கணும். ஏன்னா மார்ஸ் அது அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளானட். மார்ஸ் முதல்ல குவிக் ஆக்ஷன் டேக்கர்ஸ். குவிக்கா ஆக்ஷன் எடுக்கும். அவங்களுக்கு வந்து பயம் அப்படிங்கறதே கிடையாது. சோ அவங்க ரொம்ப வந்து அவங்களுக்கு கரேஜ் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு இந்த பயம் எல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி உடனே 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 ஆக்ஷன் எடுக்கிற ஆட்கள். அவங்களுக்கு பயம் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க ரிஸ்க் டேக்கர்ஸ். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க, ரிஸ்க் எடுப்பாங்க. அண்ட் கடைசியா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் மார்ஸ் பத்தின பாயிண்ட் என்னன்னா, அவங்க பயங்கர லாயலா இருப்பாங்க. லாயல்னா என்னது? அவங்களோட ஆட்களுக்கு அவங்க ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. நீங்க எங்க வேலை செஞ்சாலும் சரி அங்க ரொம்ப விசுவாசமா இருப்பீங்க. அப்ப உங்க வீட்டுல இருக்கிற மனுஷங்களோட கூட நீங்க ரொம்ப விசுவாசத்தோட இருப்பீங்க. எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஆட்கள். அந்த விசுவாசம் அப்படிங்கிறது வந்து உச்சத்துல இருக்கும். நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் கேட்பீங்க. ஏன்னா மார்ஸ்னா வாரியர் இல்ல. ராஜா வந்து போய் சண்டை போடுனா தோ கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புற ஆட்கள். ஏன் சண்டை போடணும்? எதுக்கு சண்டை போடணும்? கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள். பண்ணனா பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் உள்ள ஆட்கள். எனக்கு மார்ஸ் வந்து இந்த குவாலிட்டிஸ் வந்து செயற்கையா வரும். அதனால அழகா இருக்கும் டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் நீங்க மார்க் போடுங்க. 40க்கு எனக்கு டோட்டல் சொல்லுங்க. 40க்கு எனக்கு டோட்டல் சொல்லுங்க. மேடம் 30 தானே? மூணு பாயிண்ட் தானே மேடம் இருக்கு? 30 தானே வருது? 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. குவிக் ஆக்ஷன் டேக்கர்ஸ், கரேஜ், ரிஸ்க் டேக்கர்ஸ் அண்ட் லாயல். ஓகேயா? வெரி குட். சொன்னேன் உங்களுக்கு எல்லாருக்குமே மார்க்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. நான் வந்து சொன்ன மாதிரி உங்க மார்க்ஸும் ப்ரூவ் பண்ணிட்டு மார்க்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். வெரி குட். சோ நீங்க எல்லாருமே வந்து 40 on 40 அரவிந்த் சார். வெரி நைஸ், வெரி குட். சோ இந்த மாதிரி இந்த மார்ஸோட குவாலிட்டி இருக்கிற ஆட்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், துருன்னு இருக்கிற ஆட்கள். சும்மா உட்கார தெரியாது. கொஞ்சம் அவங்க எல்லாரும் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரெஷன் அப்படிங்கிறது கோவம் கிடையாது. இந்த குவிக் ஆக்ஷன் டேக்கர்ஸ். சும்மா உட்கார தெரியாது, ஏதாவது பண்ணணும். துருன்னு இருக்கிற ஆட்கள். அவங்கதான் வந்து மார்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆட்கள். சோ அந்த கோபம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது.
கோபம் அப்படின்றதுல அக்ரெஷன் சொல்லலாம். அக்ரெஷன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், உட்காருனா உட்கார தெரியாது. சோ உங்களுக்கு எல்லாம் மார்ஸ் ஏற்கனவே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆட்கள் நீங்க எல்லாம். சோ உங்களுக்கு என்ன சொல்றது, ஸ்பீடு, ஏதாவது ஒண்ணு அதான் உடனே பண்ணி முடிச்சிடணும். மார்ஸ் அதுதான். மார்ஸ் வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல படிப்போம். நம்மளோட லெவல்ஸ், நம்மளோட வாழ்க்கையோட 2-3 லெவல்ஸ் இருக்கு. நம்ம வாழ்ற வாழ்க்கைய நீங்க ஒரு 3 லெவல்ல நீங்க ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2வது லெவலுக்கு நீங்க போனனாலே மார்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். சோ நீங்க ஆக்ஷன் எடுக்க உங்களோட லெவல், உங்களோட முதல் லெவல்ல இருந்து அடுத்த படிக்கு நீங்க முன்னேறலாம் உங்க வாழ்க்கையில. அதுதான் பியூட்டி ஆஃப் மார்ஸ். அடுத்த கோல்ல இருந்து பாத்துடலாமா? அடுத்தது என்ன வரும் மார்ஸுக்கு அப்புறம்? ஜூபிட்டர். ஜூபிட்டர்னா யாரு? ஜூபிட்டர் யாரு? குரு. குரு. சோ ஒரு குருக்குள்ள என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கும்? ஒண்ணு டீச்சிங். நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம் அட் ஆல் மணிகண்டன் சார். நீங்க ஜஸ்ட் சாட் பாக்ஸ்லயே ரிப்ளை பண்ணாலே போதும், நோ ப்ராப்ளம். ஜூபிட்டர். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? டீச்சர். முக்கியமான குவாலிட்டி வந்து ஒரு டீச்சர். உங்களை எத்தனை பேருக்கு கத்து கொடுக்க பிடிக்கும்? உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியும், ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியும், ஆனா அதை ரொம்ப அழகா எல்லாருக்கும் கத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஆட்கள், அவங்கதான் வந்து ஜூபிட்டர் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆட்கள். எது பிடிச்சாலும், எந்த விஷயம் தெரிஞ்சாலும் கத்து கொடுக்கணும். அதுதான் வந்து ஜூபிட்டரோட முக்கியமான குவாலிட்டி. ஸோ டீச்சிங் அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. சப்போஸ் யாரானா வந்து ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து எனக்கு இது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா, வா 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 உட்கார் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு உட்கார்த்தி வச்சு சொல்லித்தர ஆட்கள். அந்த மாதிரி ஆட்கள் வந்து டீச்சிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2வது வந்து அட்வைஸ். அவங்க பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவாங்க. சும்மாவே தானே அட்வைஸ், சும்மா தானே, நமக்கு தான் பிடிச்ச விஷயமாச்சே. வரவங்க போவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுப்போம். நமக்கு வேணாமா அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுப்போம். அந்த மாதிரி ஆட்கள். அந்த மாதிரி ஆட்கள் யாரெல்லாம் இருக்கீங்க? அட்வைஸ் கொடுக்க ரொம்ப பிடிச்ச ஆட்கள். சோ இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல எவ்வளவு டோட்டல்ஸ் கொடுப்பீங்க நீங்க? அப்போ டீச்சிங்க்கும் அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் எத்தனை டோட்டல் கொடுப்பீங்க? 18. வெரி குட். அட்வைஸ் கூட நிறைய கொடுப்பீங்களா அரவிந்த் சார்? சோ மத்தவங்க எல்லாம் எப்படி? அட்வைஸ் எல்லாம் எப்படி பயங்கரமா நிறைய கொடுப்பீங்களா? I too interested in teaching, but I'm not interested in advising. Okay. நீங்க ஒரு தடவை உங்களோட நான் பேசவே இல்லை மோகனதேவி, சுரேஷ், நான் உங்களோட பேசவே இல்லை ஒரு தடவை கூட. நீங்க அப்புறம் அன்மியூட் பண்ணி பேசுங்க, என்னோட நல்லா இருக்கும். ஓகே. டீச்சிங் 20யா? ஓகே. இப்போதைக்கு 10க்கு மார்க் கொடுங்க சார், ஓகேங்களா? சோ அட்வைஸும் அதுதான். சோ 2த்துக்கும் சேர்த்து எனக்கு மார்க்ஸ் நீங்க டோட்டல் பண்ணுங்க, அப்புறம் டோட்டல் நான் பாக்குறேன். அட்வைஸும் ரொம்ப பிடிக்கும். ஏதோ நம்ம அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ நம்ம அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆட்கள் இது. அதோட சேர்த்து ஜூபிட்டர்ல இது ரொம்ப அழகான ஒரு குவாலிட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குவாலிட்டி, சேரிட்டி. சேரிட்டி அப்படின்னா தானம் செய்யறது. சோ தானம் அப்படின்றது என்னது? நீங்க தானம் பண்றீங்க? ஒண்ணு பணம் காசு தானம் பண்ணலாம், கரெக்ட் இல்லையா? உங்களோட நேரம் அப்படின்னா, நீங்க யாருக்கான கத்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட நேரத்தை நீங்க ஆக்சுவலி அவங்களுக்கு செலவழிக்கிறீங்க. உங்களோட எனர்ஜி அங்க கொடுக்குறீங்க. அதெல்லாமும் தானத்துலதான் வந்து சேரும். சோ அந்த மாதிரி ஆட்கள் யாரு கேட்டாலும் உட்காரு, இப்ப பரவாயில்ல உட்காரு, நான் சொல்லித்தரேன், உட்காரு நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சலிச்சுக்காம பண்ற ஆட்கள், அவங்க வந்து இதுக்கு நீங்க ஹை மார்க் கொடுக்கலாம். சோ அதுவும் சேரிட்டி தான், ஓகேங்களா? நீங்க வந்து என்ன மாதிரி நீங்க வந்து அன்னம், அப்புறம் நீங்க வந்து தனம், இதெல்லாமும் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இது கூட தானம் தான். நீங்க காசு பணம் இதெல்லாம் ஒரு பக்கம், ஆனா இதுவும் சேரிட்டி தான். அண்ட் இதுக்கு அப்புறமா தான் உங்களோட குவாலிட்டி இதுல எத்தனை மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ரைட்டியஸ். ரைட்டியஸ்னா என்னது? இதுதான் சரி, இதுதான் தப்பு, எனக்கு நல்லா தெரியும், என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் இந்த சரியான பாதையை விட்டு விலக மாட்டேன்
அப்படின்னு கடைப்பிடிக்கிற ஆட்கள். எனக்கு சரிதான், இதுதான் சரி, எனக்கு தெரியும், நான் இப்படிதான் வந்து நடந்துப்பேன் அப்படின்னு அந்த சரியான பாதைய எப்பவுமே கைப்பிடிச்சு நடக்கிற ஆட்கள். அவங்கதான் வந்து இந்த ஜூபிட்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆட்கள். சோ உங்களோட ஜூபிட்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத வந்து குவிக்கா எனக்கு சொல்லுங்க, டோட்டல் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ இந்த சரி தவறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு வேல்யூ ஆஸ்பெக்ட் அது. சோ ஒருத்தவங்களுக்கு வந்து எனக்கு இதுதான் சரி, எனக்கு தெரியும், என்ன நடந்தாலும் நான் அந்த பாதை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நிக்கிற ஆட்கள் தான் ஜூபிட்டர் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆட்கள். ஓகேயா? சோ இதுல வந்து உங்களோட டோட்டல்ஸ் நீங்க போட்டுட்டீங்க. சோ உங்களோட ஜூபிட்டர் நீங்க ஸ்ட்ராங் ஆக்கணும்னு என்னது? ஜூபிட்டர் கூட ஆக்சுவலி இங்க வந்து ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே இந்த பாயிண்ட் இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணலாம். ஜூபிட்டர் அப்படிங்கிறது வந்து நாலேஜ் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அறிவாற்றல். ஓகே, ஒரு விஷயத்த பத்தி நமக்கு நிறைய தெரியற விஷயம் நாலேஜ் அப்படின்னு நம்ம ஜூபிட்டரை சொல்றோம். ஆனா ஜூபிட்டரோட நாலேஜ் எப்படி இருக்கும்னா நம்ம வாழ்க்கை சார்ந்து, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்து, அந்த மாதிரி நாலேஜ் தான் வந்து உங்களுக்கு ஜூபிட்டர் கொடுக்கும். ஓகேயா? சோ ஜூபிட்டர் வந்து உங்களுக்கு நிறைய லைஃபோட எக்ஸ்பீரியன்சஸ் சார்ந்த நாலேஜ் வந்து அதிகமா கொடுக்கும். உங்களுக்கு மெர்க்குரி வந்து படிப்பு சேர்ந்த உங்களுக்கு நாலேஜ் அதிகமா கொடுக்கும். சோ நீங்க படிப்பு சேர்ந்த விஷயங்கள், சோ உங்களோட இன்டெலிஜென்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம் பாக்குறதுக்கு மெர்க்குரியை பார்க்கணும். ஆனா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன ஒரு அறிவாற்றல் இருக்கு, உங்களோட வாழ்க்கைய பத்தி நீங்க என்ன புரிஞ்சுட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கையோட புரிதல், உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் வாழ்க்கையில, அது எல்லாமே உங்களுக்கு ஜூபிட்டர் தான் வந்து சோ ஜூபிட்டர் நீங்க பாக்குறது உங்க வாழ்க்கையை இணைச்சு என்னெல்லாம் கத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறது ஜூபிட்டர் சொல்லி தரும். உங்களோட மெர்க்குரி வந்து நீங்க ஸ்கூல்ல படிக்கிறது, காலேஜ்ல படிக்கிறது, அந்த மாதிரி நாலேஜ வந்து மெர்க்குரி உங்களுக்கு கொடுக்கும். So, இந்த ரெண்டு கோள்கள்ல இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அத வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். சோ ஜூபிட்டருக்கு அப்புறம் யாரு வருவாங்க நமக்கு? ரொம்ப பிடிச்ச கோள் என்னது? சாட்டர்ன். சோ சனி என்ன பண்ண வைப்பாரு உங்களை? உங்களோட சனிய ஸ்ட்ராங் ஆக்கணும்னா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா ஹார்ட் ஒர்க் என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க்? பிசிக்கல் ஹார்ட் ஒர்க். நீங்க உடலால உழைக்கணும். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு சனி வந்து கொடுக்கும். சோ சனி வந்து உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பா. நீங்க எத்தனை பேர் வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கீங்க, ஆனா அது பிசிக்கலி ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா உங்களோட சனி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ வீட்ல வேலை என்னெல்லாம் இருக்குல்ல, வீட்ல வேலை எல்லாம் செய்யறது அதெல்லாமும் இதுல சேரலாம். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க. நீங்க உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். ஏன்னா சாட்டர்னுக்கு நம்ம தனித்தனியா பார்க்க போறோம் பாயிண்ட்ஸ். சோ ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க? ஓகே, மத்தவங்கலாம் ஓகே. அரவிந்த் சார் வெரி ஆனஸ்ட். ஓகே, பாலாஜி சார், நாமதன் சார், ஓகே, வெரி நைஸ். சோ இது வந்து பிசிக்கலா இருக்கணும். ஓகேங்களா? பிசிக்கல் ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரி இருக்கணும். வெரி குட், வெரி குட். சரியா? அடுத்த பாயிண்ட் சாட்டர்னுக்கு வந்து டிசிப்ளின். டிசிப்ளின், ரொம்ப டிசிப்ளின்டா உங்களுக்கு நீங்க இருக்க வேண்டியது இருக்கு. சோ டிசிப்ளின்னா என்னது? நான் காலையில இத்தனை மணிக்கு எழுந்துப்பேன், இத்தனை மணிக்கு வாக்கிங் போவேன், இத்தனை மணிக்கு இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன் அப்படின்னா இந்த ருட்டீனா இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் சாட்டர்ன். சாட்டர்ன் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆட்களுக்கு ருட்டீன் ரொம்ப 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 பிடிக்கும். இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற வேலைகள் எல்லாம் சாட்டர்ன் ஆட்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவங்களுக்கு வந்து பயங்கர மாற்றங்கள் எல்லாம் இருந்தா பிடிக்காது. அவங்களுக்கு ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும். அதுதான் வந்து சாட்டர்ன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா. ஓகே, அந்த மாதிரி ஆட்கள் எத்தனை பேருக்கு ருட்டீன் ரொம்ப பிடிக்கும்? இதுதான் நடக்க போறது என் டேல. அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் திணறிடுவாங்க.
அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் உங்களோட சாட்டர்ன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், டிசிப்ளின்டா இருப்பாங்க. அதே மாதிரி சாட்டர்ன் இருக்கிற இடத்துல 0 ஈகோ இருக்கணும். சோ உங்களோட சாட்டர்ன் ஸ்ட்ராங் பண்றதுக்கு 0 ஈகோ. நம்ம சன்னுக்கு வந்து ஹெல்தி ஈகோ சொன்னோம், ஆனா சாட்டர்னுக்கு 0 ஈகோ. 0 ஈகோனா என்னது? உங்களோட கடமைகளை நீங்க பண்ணிதான் ஆகணும், அத பத்தி புலம்ப கூடாது. ஐயோ எல்லாம் நானே பண்ணணுமா, நானே எழுதணுமா, நானே பண்ணணுமா, நான் அப்படி புலம்பின்னு வேலையை பண்ணாம, உங்களோட வேலை இது, என்னோட வேலை, நான் இத பண்ணணும் அப்படின்னு நீங்க பண்ணணும். புலம்பாம பண்ணணும். 0 ஈகோ. மத்தவங்களை சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட நீங்க பண்ணணும். நான் மத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்கறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட நீங்க இத பண்ணணும். அப்படி உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருந்ததுன்னா நீங்க உங்களுக்கு நல்ல மார்க் கொடுக்கலாம். ஓகே, மத்தவங்களுக்காக சர்வீஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, வெரி குட். சோ அது அந்த மனப்பான்மைக்கு உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுக்கலாம். சோ 0 ஈகோ. ஈகோ இங்க இருக்கவே கூடாது உங்க வேலையை செய்யறதுல. அப்புறம் இதுக்கப்புறம் கடைசி இந்த ஒரு பாயிண்ட் எல்லாரும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துலதான் நிறைய பேர்கிட்ட இருந்து நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அதனாலதான் இந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவலி இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். சாட்டர்னா ஜஸ்டிஸ் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சாட்டர்னா ஜஸ்டிஸ் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? யா, ஜஸ்டிஸ் அப்படின்னு. ஆக்சுவலி சாட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்டிஸ் குடுக்கிற ஆளு இல்ல, அவன் வந்து ஜஸ்டிஸ் வந்து கேக்குற ஆளு. ஜஸ்டிஸ் கேக்குற ஆளு, குடுக்கிற ஆளு கிடையாது. ஏன்னா சாட்டர்ன் யாரு? சாட்டர்ன் வந்து உங்களுக்கு வேலை செய்யற ஆட்கள், இல்ல உங்க கூட வேலை செய்யற ஆட்கள், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆட்கள். அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த குரூப்ல இருந்துட்டு உங்களால ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாது. இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எல்லாரும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்து இதை புரிஞ்சு. உங்க வீட்டுல ஓகே, உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வந்து ஒரு குக் இருக்காங்க, அவங்க டெய்லி வந்து சமைச்சிட்டு போறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ரேஸ், அவங்களுக்கு ஒரு சம்பளத்துல ஒரு உயர்வு வேணும் அப்படின்னா எனக்கு நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல உங்ககிட்ட வந்து அம்மா இங்க பாருங்க என் வேலை அதிகமா இருக்கு, எனக்கு நீங்க வந்து கொஞ்சம் போட்டுத்தாங்க, இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல நான் அடுத்த மாசத்துல எனக்கு வந்து 1000 ரூபாய் ஏத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? இப்ப 2000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மாசத்துல எனக்கு 3000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? இல்ல கொஞ்சம் ஏத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குற ஆட்களா இருப்பாங்க. வேலை அதிகமாயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் சம்பளம் ஏத்தி கொடுங்க அப்படின்னு சொல்ற ஆட்களா இருப்பாங்க. உங்களுக்கு வேலை செய்யற ஆட்கள் எப்படி இருப்பாங்க? எந்த மாதிரி ஆட்களா இருப்பாங்க? ரெக்வெஸ்ட். கரெக்ட். ஏத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கிற ஆட்கள். அவங்க வந்து சொல்ல முடியாது அடுத்த மாசத்துல எனக்கு 3000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி சாட்டர்ன் இருக்கிற ஆட்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லேபர் யூனியன்ல இருக்கிற ஆட்கள், அவங்கள நீங்க சாட்டர்ன் வச்சு பார்க்கலாம். ரெண்டாவது உங்க லாயர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்கள சாட்டர்ன் வச்சு பார்க்கலாம். லாயர்ஸ் வந்து சாட்டர்ன். ஜட்ஜ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் ஜஸ்டிஸ் கிவர். ஜட்ஜ் யாரா இருப்பாங்க? ஜட்ஜ் யாரு? நியூட்ரலா இருக்கிறோம். இல்ல ஜட்ஜ்னா எந்த பிளானட் பாப்பீங்க? ஜட்ஜ் யார வச்சு பாப்பீங்க? குருவா ஜட்ஜ்? யாருங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு யாரு கொடுப்பாங்க? இப்ப பார்த்து எல்லா பிளானட்ஸ்லயும் சார் இப்பதான் நான் சொன்னேன், சாட்டர்ன் வந்து ஜஸ்டிஸ் சீக்கர். யார் கொடுப்பாங்க? யாரால கொடுக்க முடியும்? இப்போ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு சமையல்காரங்க வேலை பண்றாங்க, அவங்கதான் சாட்டர்ன். நீங்க யாரு அந்த இடத்துல? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன ரோல் அந்த இடத்துல? யோசிச்சு பாருங்க. நான் இப்ப பண்ண எல்லா பிளானட்ஸோட ரோல்ல யோசிச்சு பாருங்க. சூரியன். கரெக்ட். நீங்க தான் சன், நீங்க தான் ஜஸ்டிஸ் கொடுக்க முடியும். கொடுக்கலாமா வேண்டாமான்னு யார் சொல்லுவான்? ராஜா தான் அந்த தீர்ப்பு எடுப்பான். சோ நீங்க அந்த இடத்துல ஒரு சன்.
நீங்க வந்து சொல்லலாம் நான் கொடுக்கிறேன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அங்கதான் ஒரு வித்தியாசம் வரும். எல்லாரும் இதை நோட் பண்ணுங்க. சும்மா சாட்டர்னா ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. கிடையாது கிடையாது. ஏன்னா சாட்டர்னா ஒரு சேவகன், சாட்டர்னா எம்ப்ளாயிஸ், அவங்கள பாக்குற அவங்க எப்படி ஜஸ்டிஸ் கொடுக்க முடியும்? அவங்க ஜஸ்டிஸ் கேட்க தான் முடியும். அதுதான் வித்தியாசம். ஜஸ்டிஸ் கொடுக்கறதும் கேட்கறதுக்கும் இதுதான் வித்தியாசம். சோ நீங்க லாயர்ஸ் வந்து சாட்டனை வச்சு பார்க்கணும், ஜட்ஜ் வந்து சூரியனை வச்சுதான் பார்க்கணும். புரியுறதா? டிஃபரன்ஸ் புரியுறதுங்களா உங்களுக்கு நல்லா? ஜஸ்டிஸ் தான் ரெண்டுமே. ஆனா ஒண்ணு ஜஸ்டிஸ் கேட்கிற ஆளு, இன்னொருத்தங்க ஜஸ்டிஸ் கொடுக்கிற ஆளு. சோ ஜட்ஜ் அப்படின்னா சூரியன், லாயர் சாட்டன். வித்தியாசம் புரியுறதா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா இந்த இடத்துல? இல்ல வித்தியாசம் புரியுறதா? புரியுறதா எல்லாருக்கும்? சோ உங்களோட சாட்டனோட டோட்டல் சொல்லிடுங்க பார்க்கலாம் எல்லாரும். உங்க சாட்டனோட டோட்டல். ஓகே, வெரி குட். கோபிநாத் சார் 19 தானா சாட்டர்ன்? 40 தான். ஓகே, 30 27 வெரி குட். அப்போ உங்களோட சாட்டர்னை ஸ்ட்ராங் ஆக்கணும்னா என்ன பண்ணலாம்? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. உங்க சாட்டர்னை எப்படி ஸ்ட்ராங் ஆக்க போறீங்க? பதில் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஸ்ட்ராங் ஆக்க போறீங்க? இப்ப நம்ம எல்லாருக்குமே சாட்டர்ன் ஸ்ட்ராங் ஆக்கணும். எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிளான மெத்தட், 4 மெத்தட் இருக்கு. இல்ல எந்த மெத்தட் கையாளலாம் சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க, எப்படி சாட்டர்ன் ஸ்ட்ராங் ஆக்கலாம்? சண்முகம் சார் நீங்க சொல்லுங்க முதல்ல, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலாம் சண்முகம் சார்? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. பீயிங் ஹம்பிள். ஜீரோ ஈகோ. வெரி குட் கோபிநாத் சார், வெரி குட். அடுத்தவங்க சொல்லுங்க, எப்படி உங்களோட சாட்டர்ன் ஸ்ட்ராங் ஆக்கலாம்? ஹார்ட் ஒர்க், பிசிக்கல் ஹார்ட் ஒர்க். உங்க வீட்ல தொடப்பத்தை எடுங்க, வீட்டை ஃபுல்லா பெருக்கி முடிங்க. இன்னைக்கு சாட்டர்ன் ஸ்ட்ராங் ஆயிடும். எஸ், அது வேற மாதிரி. ஓகே, சோ தொடப்பம் எடுங்க கையில, இன்னைக்கு ஃபுல் வீட்டை பெருக்கி மாப் எடுங்க, தொடங்க. ஃபுல்லா சூப்பர் டூப்பர் ஹார்ட் ஒர்க், பிசிக்கல் ஹார்ட் ஒர்க். இதுதான் நிஜமாதான் ஒரு சிரிப்பு இருக்கும். பட் இந்த வேலை தான் வந்து சாட்டர்ன் ஸ்ட்ராங் ஆகும். சீரியஸா மேடம், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், லாயலா இருக்கணும், அவ்வளவுதான். ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா பிசிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பிசிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், லாயலா இருக்கணும் மேடம். லாயல் ஆகிறதுக்கு அங்க ஈகோவே இல்லாம இருக்கணும். அந்த வேலை பண்றது இது என்னது நான் பண்ற வேலையா? இப்ப சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சப்போஸ் நம்ம வீட்லயே கூட சொல்றேன், எத்தனை பேருக்கு வந்து நம்ம பாத்ரூம் கிளீன் பண்ணணும்னா அந்த ஒரு ஈகோ அடிக்கும். எதுக்கு நான் கிளீன் பண்ணணும், நான் பண்ணுமா? அந்த மாதிரி இல்லாம நம்ம வீடு தானே. அதாங்க மேடம், அது வந்து நம்ம வீடுதான் அப்படின்ட்டு நம்ம வீட்டுல செய்யலாங்க மேடம். ஆனா அதே வந்து ஆபீஸ்ல இன்னொருத்தர் வேலையை நாம செய்யும்போது அது 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 கிடையாது, அது கிடையாது, அது கிடையாது. அது வந்து பண்ணவே சொல்லல. அது ஆக்சுவலி பண்ணவே கூடாது. சாட்டர்ன் உங்க வேலைய மாத்திரம்தான் பண்ண சொல்றது. அதுக்குதான் அங்க நீங்க என்ன பண்ணணும்? மத்தவங்களோட வேலையை உங்க தலையில வந்து கட்டினாங்கன்னா நீங்க என்ன சொல்ல தெரியணும்? அங்க கொஞ்சம் சூரியனை மாறி நோ அப்படின்னு சொல்ல தெரியணும். இப்ப புரியுதுங்களா? எல்லா கோள்களும் நமக்குள்ளதான் இருக்கு. சாட்டர்ன் வந்து வேலை செய்யணும், பக்கத்து வீட்டுக்கும் நம்ம போய் தொடப்பத்தை தூக்கின்னு போனோம், எதிர் வீட்லயும் தொடப்பத்தை தூக்கின்னு போனோம்லாம் கிடையாது. நம்ம வீட்டுல நம்ம பண்ணணும், நம்ம வேலையை நம்ம பண்ணணும். அங்க சூரியனை கொண்டு வாங்க. உங்களோட ஆற்றல், சூரியனோட ஆற்றல் இன்க்ரீஸ் ஆக ஆக நீங்க ஒரு தடவை நோ சொல்லி பாருங்க, 2 தடவை நோ சொல்லி பாருங்க, 3வது தடவை வரவே மாட்டாங்க உங்ககிட்ட. அதுதான் சூரியன். சோ நான் ஃபர்ஸ்ட் டேலேன்னு சொல்ற மாதிரி எல்லா பிளானட்ஸும் உங்களுக்குள்ளதான் இருக்காங்க. அவங்களோட ஆற்றல் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. பட் எது நீங்க வந்து ஆக்சுவலி யூஸ் பண்றீங்க அப்படிங்கறது தான் வந்து நம்ம இங்க கத்துக்கிறோம். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம இப்ப கத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ மேல மேல படிக்க படிக்க ஏன் இது முக்கியமா போயிடுது அப்படின்றதும் நல்லா தெரிய வரும். உங்களோட வாழ்க்கையோட பாதையை நீங்க எப்படி மாத்திட்டு போலாம் அப்படிங்கறதுக்கு இந்த ஜோதிடம் வந்து உங்களுக்கு உதவும். உங்களை எப்படி கூட்டிட்டு போகணும், எப்படி ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கறது இந்த ஜோதிடம் உங்களுக்கு கத்துக்கணும். ஓகேங்களா? சோ சாட்டர்ன் வந்து
ஈகோ இல்லாம உங்க வீட்டு வேலை நீங்க பண்ணீங்கன்னா சூப்பரா உங்களோட சாட்டர்னை நீங்க ஆக்சுவலாவே ஸ்ட்ராங் ஆக்கலாம். இது ஒரு சின்ன டிப் எல்லாருக்கும். உங்க சனி வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கணுமா, சனியோட ஆற்றல் உங்களுக்கு சாதகமா இருக்கணுமா, தூக்குங்க, தொடக்கத்தை தூக்குங்க, பெருக்கி விடுங்க, வீட ஃபுல்லா ஒற்றடிங்க, சூப்பர். அதுல உங்களோட சனி வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். சொல்லுங்க சார். தொடக்கத்தை தூக்குற எல்லாரும் தாமரை தூக்குறாங்க. சார் இன்னைக்கு அது வேண்டாம் சார், இன்னைக்கு அங்க போக வேண்டாம் சார். அரசியல் வேணும்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இந்த ஃபாரம்ல டிஸ்கஷன் வேண்டாம். I have to stay away from it. நான் வந்து மர்க்கரி மாதிரி ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கணும். So I have to be that. கொஞ்சம் காமிக்கல் சென்ஸ் இருக்குங்கறத காமிச்சிக்கிறேன் அவ்வளவுதான். ஆமா. ஓகே. சோ அதுதான் வந்து சாட்டர்னஸ் ஸ்ட்ராங் ஆக்குறது. சோ இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, குவிக்கா உங்க நோட் புக்ல எந்த 2 கோள்கள் வீக்கா இருக்கு, எது 2 ஸ்ட்ராங்கா இருக்கு நோட் பண்ணுங்க. குவிக்கா எது 2 வீக்கா இருக்கு, எது 2 ஸ்ட்ராங்கா இருக்கு நோட் பண்ணுங்க. குவிக்கா நோட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். ஓகே. ஓகேயா? நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்களோட லக்ன ராசி அப்படின்னா எந்த ராசியில உங்க லக்னம் இருக்கோ அந்த ராசியோட லார்ட் 1, 8 ராசிகள் இருந்ததுன்னா மார்ஸ் செவ்வாய் தான் லார்ட். 2, 7 அப்படின்னா சுக்கிரன். 3, 6 புதன். 4 சந்திரன். 5 சூரியன். அதே மாதிரி 9, 12 குரு. 10, 11 சனி. சோ இதுல எந்த இதுவா இருந்ததுனாலும் ஓகே. ஜூபிட்டர், மார்ஸ் அண்ட் வீனஸ் ஆர் ஸ்ட்ராங். வெரி குட். சோ அது எந்த ராசி அதனோட லார்ட நீங்க எழுதி வைங்க. அதே மாதிரி சந்திர ஜாதகம் பண்றச்சு சந்திரன் எந்த ராசியில இருக்கான் அந்த ராசியோட லார்ட். ரிப்பீட். பாலாஜி சார் என்ன ரிப்பீட் பண்ணணும்? லார்ட்ஸா? லார்ட்ஸ் மேடம். ஓகே. 1, 8 செவ்வாய். 2, 7 சுக்கிரன். 3, 6 புதன். 4 சந்திரன். 5 சூரியன். 9, 12 குரு. 10, 11 சனி. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. உங்களோட இந்த 2 மேடம் இதுல போடுங்க. அத இதுல போட முடியுமா? அந்த டிஸ்பிளேல போட முடியுமா? நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்ற மாதிரி இருக்கு, எழுத முடியல. அந்த கதை ஞாபகம் இருக்குங்களா? நம்ம முதல் நாள் பண்ண கதை, அந்த கதை ஞாபகம் தான் இது ஈஸியா வரும். ஓகே. 1, 8 இஸ் மார்ஸ். 2, 7 வந்து வீனஸ். ஓகேயா? அப்புறம் 3, 6 வந்து மர்க்யூரி. 4 வந்து மூன். 5 வந்து சன். 9, 12 வந்து ஜூபிட்டர். 10, 11 வந்து சாட்டர்ன். ஓகேங்க. சோ இவங்க தான் லார்ட்ஸ். சோ இந்த ராசியில என்ன இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு இது கூடிய ஒரு ரெமெடி கூடிய சீக்கிரத்துல தரேன். சோ அதுக்குள்ள நம்ம குயிக்கா நம்ம சால்சா மெத்தட் இன்னும் என்ன இருக்கு, உங்களுக்கு எப்படி இதுல கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். கேன் ஐ டூ தட்? உங்களோட பெர்மிஷன் எனக்கு இருக்கா? ஓகே மேடம். நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் அதை உங்களோட ஷேர் பண்றேன். தேங்க்யூ. உங்களோட பெர்மிஷன் எனக்கு கண்டிப்பா வேணும். தேங்க்யூ சோ மச். பாலாஜி சார் இப்போ எல்லாமே இதுல டிஸ்பிளேல இருக்கு, நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? நோட்டட். ஓகே ஓகே சரி. நான் இப்போ கொஞ்சம் இதை ஸ்டாப் பண்ணிட்டு சின்ன பிரசன்டேஷனை உங்களோட எல்லாம் ஷேர் பண்றேன். ஓகே. இப்போ இந்த பிரசன்டேஷன் நடக்கிறச்சே 2 விஷயம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்க என்கிட்ட டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. சோ இந்த மெசேஜோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போறதுன்னா, நீங்க என்னோட மாத்திரம் பேசுற மாதிரி இருக்கும். சோ குரூப்ல இது எல்லாருக்கும் தெரியாது.
ஸோ ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா டைரக்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு நான் எல்லாரையும் மியூட்ல போடுறேன், அன்மியூட் பண்ண முடியாதபடி. அண்ட் இந்த பிரசன்டேஷன் முடிக்கிற வரைக்கும். ஓகே. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம் டைரக்டா. எனக்கு மட்டும்தான் வரும், குரூப்ல தெரியாது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஹவு த ரெஸ்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் மாதிரி போக போகுது. ஸோ குவிக்கா ஷேர் பண்ணிடுறேன் என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஹோல் ப்ராசஸோட பேரு பிகம் அ ஜீனியஸ் அஸ்ட்ராலஜர். அப்போ நீங்க எல்லாருமே ஒரு ஜீனியஸ் அஸ்ட்ராலஜர் ஆக போறீங்க. எவ்வளவு நாள்ல? 6 மாசத்துல. ஸோ ஒரு 6 monthsக்குள்ள உங்களால ஒரு ஜீனியஸ் அஸ்ட்ராலஜரா மாற முடியும். ஏன் ஜீனியஸ் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்றோம்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வர போறது. நீங்க ஒரு மிக சிறந்த ஜோதிடரா மாறக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இது. இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஹோல் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறது என்னோட குரு, நம்ம எல்லாரோட குருவும் டாக்டர் ஆச்சாரியா டாக்டர் சுதீர் கொல்லம். இந்த கிளாஸஸ் எடுக்க போறது நான் தான். சோ நான் தான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க போறேன். இது ஒரு 6 மாசம் அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராம். இந்த மாதிரி சயின்ஸ்க்கு அட்லீஸ்ட் 6 மாசம் வேணும். ஒத்துக்கிறீங்க இல்லையா எல்லாரும்? அட்லீஸ்ட் 6 மாசம். அப்பதான் ஒரு அளவுக்கு நம்ம இன்டெப்தா இந்த ப்ரோக்ராம படிக்க முடியும். இது ஒரு டிஸ்க்ளைமர், இது ஒரு ட்ரேட்மார்க் மெத்தட். சோ நீங்க இதை பிரயோகிக்கணும் அப்படின்னா சார் கிட்ட இருந்து ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் வேணும். அவரு ஓகே அப்படின்னு ரிட்டன்ல உங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர், எங்களோட லீகல் டீம் எப்பவுமே இதை மென்ஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த ஃபீஸும் உங்களுக்கு இங்க ரீஃபண்ட் கிடையாது. தட் மீன்ஸ் நீங்க வந்து ஒரு தடவை நீங்க பே பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து திருப்பி உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. ஓகேங்களா? கண்டிப்பா சொல்ல முடியும் சார். கண்டிப்பா சொல்ல முடியும். அது இப்போ கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிய வரும் பாருங்க. சோ முதல்ல எப்படி இந்த ஜேர்னி ஆரம்பிக்க போறது. சோ நீங்க இங்க இருக்கீங்க. நீங்க எல்லாரும் தான் சூரியன். உங்களோட எனர்ஜி தான் இது. நீங்க முதல்ல இருந்து இந்த மாதிரி அழகா ஒரு லெவலா தாண்டி நம்ம 6th லெவல் வரைக்கும் வரப்போறோம். அதுக்கு இந்த பிளானட்ஸ் எல்லாம் நமக்கு உதவ போகுது. இந்த பிளானட்ஸ் எல்லாம் நமக்கு சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ். இந்த எல்லா பிளானட்ஸுமே நமக்கு சப்போர்ட் ப்ரோக்ராம். ஜூபிட்டர் வரைக்கும் இருக்கிறது தான் நம்மளோட லேர்னிங் ப்ரோக்ராம். சோ இதுதான் முதல் லெவல். தட் இஸ் மெர்க்குரி லெவல் 1. சோ இந்த லெவல் 1 ப்ரோக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் கிளாஸஸ் நடக்கும். இந்த மாதிரி தான். அண்ட் இந்த கிளாஸஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ். ஸோ மந்த்லி ஒன்ஸ் லெவல் 1 நடக்கும். இதுல 10 hours ஆஃப் லேர்னிங் இருக்கு. லைவ் கிளாஸஸ் தான். அண்ட் நம்ம ஆரம்பிக்கிறது பியூட்டிஃபுல்லா ஒரு அஸ்ட்ரோலாஜிக்கல் கான்செப்ட், தட் இஸ் அஸ்ட்ரோனாமிக்கல் கான்செப்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். சோலார் சிஸ்டம், நம்ம சூரிய குடும்பத்தை பத்தி அழகா விஷுவலா பார்ப்போம். அங்கேருந்து நம்ம வாழ்க்கையை பத்தி இந்த நிறைய புரிதல் சோலார் சிஸ்டம்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க போறோம். நான் சொன்னேன் இல்லையா லெவல்ஸ் இருக்குன்னு, அதை பத்தி புரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி உங்களோட சார்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நீங்க லெவல் 1ல புரிஞ்சுக்க போறீங்க. லெவல் 1ல நீங்க பிளானட்ஸ பத்தி ஒரு புரிதலை உண்டாக்கிக்க போறீங்க. நம்ம இப்ப படிச்ச மாதிரி பிளானட்ஸ் இன்னுமே ஆழமா புரிஞ்சுக்க போறீங்க. இப்ப நம்ம 4 குவாலிட்டிஸ் தான் பார்த்தோம். இங்க வந்து இன்னும் அதிகமான குவாலிட்டிஸ் பிளானட்ஸ பத்தி பார்க்க போறீங்க. அதோட சேர்ந்து இடங்கள், ஹவுசஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதுக்கும் ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. அதை பத்தி புரிஞ்சுக்க போறீங்க. அப்பதான் இந்த பிளானட்ஸும் ஹவுசஸும் சேர்ந்து உங்களால ஒரு நீங்க ப்ரெடிக்ஷன் எல்லாம் பண்ண போறச்சே, இது ரெண்டும் சேர்ந்துதான் நீங்க ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். சோ ஹவுசஸ பத்தின ஒரு புரிதல் ரொம்ப 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 முக்கியம். அதுதான் வந்து நீங்க லெவல் 1ல புரிஞ்சுக்க போறீங்க. நீங்க லெவல் 1 படிக்கிறச்சே உங்களோட சார்ட், உங்களோட நம்ம இப்ப இந்த லக்ன சார்ட் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஒரு சார்ட்ட 60% வரைக்கும் நீங்களே அனலைஸ் பண்ணலாம். நீங்களே அனலைஸ் பண்ணலாம் 60% வரும். சோ இதுதான் வந்து எங்களோட சால்சமத்தோட ஒரு பியூட்டி. நிறைய ஓப்பன் டிஸ்கஷன்ஸ். எங்களோட ஃபார்மேட்டே நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட கிளாஸஸ் எல்லாம் சூப்பர் ஜாலியா போகும். ஏன்னா எல்லாமே ஓப்பன் மைக் கான்செப்ட். சோ நான் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்கறச்சே we'll have lot of discussions, Q&A இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு லைவாவே நடக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு கிளாஸ் நடந்ததுன்னா உங்களோட கிளாஸ் வந்து ஆப்ல அப்லோட் ஆயிடும். சப்போஸ் நீங்க இனியோட செஷன் மிஸ் பண்ணிட்டீங்க, பார்க்கணும், இப்ப எப்படி நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்றேனோ ரெக்கார்டிங்ஸ், இது ஆப்ல அப்லோட் ஆயிடும். சோ இந்த 10 hours ஆஃப் லேர்னிங் உங்களுக்கு only 459 rupees மற்றும் இன்னையோட ஆஃபர் இது உங்களுக்கு.
அண்ட் லெவல் 2 இதுக்கப்புறம் வந்துதான் நம்மளோட லெவல் 2 பாருங்க 18 மணி நேரம். சோ இப்போ கரண்ட்லி என்னோட லைவ் லெவல் 2 பேட்ச் நடந்துட்டு இருக்கு. வி ஹாவ் இன்னும் 2 நாள் கிளாஸ் மட்டும் தான் இருக்கு அது முடிக்கிறதுக்கு. சோ இவங்க என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் லெவல் 1 முடிச்சாச்சு, லெவல் 2க்கு வந்தாச்சு. எங்களுக்கு இன்னும் 4 லெவல் இருக்கு இவங்களோட. they are having a lot of fun and ஃபன்னுக்கு வந்து பஞ்சமே கிடையாது எங்க கிளாஸஸ்ல, அண்ட் சப்போர்ட்டுக்கும் பஞ்சமே கிடையாது. I can guarantee you that. So once in 2 months நடக்கும் இந்த கிளாஸஸ் லைவா. ரிவிஷன் 1 லெவல் 1 ஓட ரிவிஷன் ஆரம்பிக்கும் அண்ட் அடிஷனல் ரிலேஷன்ஷிப்ஸோட ஆரம்பிக்கும். இங்க இந்த லெவல்ல பியூட்டிஃபுல் லேர்னிங்ஸ் உங்களோட லைஃப் ஃபோர்ஸஸ் பத்தி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இந்த 3 கோள்களை பத்தியும் ஒரு இன்டெப்த் புரிதல் இங்க வரும். அதோடு சேர்த்து ராகு அண்ட் கேது. சோ இந்த 5 இம்பார்ட்டன்ட் பிளானட்ஸ் நீங்க இந்த லெவல்ல படிப்பீங்க. இத வச்சு நீங்க உங்க அனாலிசிஸ பில்ட் பண்ண ஆரம்பிக்குவீங்க. அப்போ யுரேனஸ வச்சு எப்படி அனலைஸ் பண்ணணும், ப்ளூட்டோ வச்சு எப்படி அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லவா? யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இந்த 3 கோள்களை வச்சு உங்களோட அனாலிசிஸ் என்னால ஒரு 80% பண்ண. சோ அந்த அளவுக்கு இந்த 3 ஃபோர்ஸஸும் அவ்வளவு முக்கியம். ராசிஸ் பத்தி நம்ம முன்னாடி ஆரம்பிச்சோம். ராசினா என்னது அப்படிங்கறது இன்னுமே டீப்பா போய் நம்ம இந்த லெவல்ல புரிஞ்சுப்போம். ஓகே, அண்ட் எப்படி வந்து இந்த சார்ட் படிக்கிறது. இப்போ இந்த அக்யூரசி லெவல நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விடுறோம் 70%. ஏன் 70% ஆச்சு? நம்ம ராசிகளையும் சேர்க்கிறோம், அதே மாதிரி லைஃப் ஃபோர்ஸஸையும் சேர்க்கிறோம், ராகு கேத்துவையும் சேர்க்கிறோம். இது எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா நம்மளோட அக்யூரசி, நம்மளோட அனலைஸ் பண்ற ஒரு அக்யூரசியை வந்து 70% போகும். உங்களோட சார்ட்டை நீங்க புரிதல், உங்களோட வாழ்க்கையோட ஒரு புரிதல், உங்களோட சார்ட்டோட புரிதல் 70% அக்யூரசிக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். அதோட சேர்த்து நான் உங்ககிட்ட முன்னாடில இருந்து சால்சா மூட் ஆஃப் த பிளானட் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அந்த மூட் எப்படி இருக்கு, ஒரு பிளானட்டோட மூட் எப்படி இருக்கு, அதை பொறுத்துதான் நீங்க ஆற்றல் உங்க வாழ்க்கையில பார்க்கணும். சோ அதுக்கு நமக்கு சில கோள்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் புரியணும். சில கோள்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, சில பேர் எனிமீஸா இருப்பாங்க. சோ அதை பத்தி புரிஞ்சுட்டு இந்த மூட் ஆஃப் த பிளானட்டை கால்குலேட் பண்ணணும். அதுக்கு 12 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இதோட உங்களோட அக்யூரசி லெவல் இன்னும் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகி 80% வரைக்கும் லெவல் 2லயே போயிடும். சோ திஸ் இஸ் அனலைசிங் உங்களோட சார்ட், உங்களோட லைஃப். ஓகேங்களா? லெவல் 2ல இதனோட பிரைஸ் வந்து 1089 rupees only. லெவல் 2 18 hours of learning அப்படின்னா 9 மணி நேரம், 9 நாள் கிளாஸ். இந்த 18 hours நம்ம சொல்லணும். ஆனா நாங்க போர்ஷன் தட் இஸ் நாங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியதை பண்ணி முடிக்கலன்னா எக்ஸ்டெண்ட் கூட ஆகும். எங்க கிளாஸஸ் என்னைக்குமே வந்து இந்த மாதிரி நாங்க வந்து இவ்வளவுதான் 9 நாள்னா இவ்வளவுதான் அப்படின்னு நிறுத்த மாட்டோம். நாங்க எங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் நாங்க ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். சோ இதுதான் வந்து வீனஸ் லெவல் 2. அடுத்தது லெவல் 3. இதுவும் 18 மணி நேரம் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். இந்த 3rd லெவல்ங்கிறது ரொம்ப முக்கியமான லெவல். ஏன்னா இந்த லெவல்ல தான் நம்ம ப்ரெடிக்டிவ் சயின்சஸ், இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கொண்டு வரோம். சோ அதுக்கு என்னெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட நட்சத்திரங்களை பத்தி இன்னும் ஒரு புரிதல் நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம். நட்சத்திரங்கள் அதை பத்தி நம்ம எப்பவுமே ரிவிஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். நட்சத்திராவை அனலைஸ் பண்ணி சில ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ணலாம். அப்புறம் இந்த நட்சத்திராசும் நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா உங்களோட அனாலிசிஸ் வந்து 90% வரைக்கும் போய் சேரும். அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பர்த் நாங்க எப்ப பிறந்தோன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். நீங்க வெறும் பர்த் டைம் ரெக்டிபிகேஷன் அப்படின்னா அந்த கால்குலேஷனுக்கு மாத்திரமே நீங்க வெளியில போனீங்கன்னா they charge quite a lot இதுக்கு மாத்திரமே. பட் அதை நாங்க ஆக்சுவலி உங்களுக்கு இங்க சொல்லி தரோம். எப்படி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் ஆரம்பிக்கலாம், அதுக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு, தஷாஸ். சோ இந்த தஷா சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட 2 வருஷம் எப்படி இருக்க போறது, 1 வருஷம் எப்படி இருக்க போறது, அடுத்து வர 1 வருஷம், அடுத்து வர 6 மாசம் எப்படி இருக்க போறது, ஏன் அடுத்த நாள் எப்படி இருக்க போறது, அது வரைக்கும் உங்களால தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? சோ தட் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கலாம். சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், உங்களோட இன்ட்யூஷன் லெவல்ஸ் கொஞ்சம்
அதிகரிக்கும். உங்களோட இன்ட்யூஷன் எப்படி இருக்கும்னா, இந்த தசா எல்லாம் நீங்க புரிஞ்சுக்க உங்களோட கோள்களை புரிஞ்சுக்க உங்களோட இன்ட்யூஷன் லெவல்ஸ் வந்து பயங்கரமா ஆகும். இந்த தசா சிஸ்டம்க்கு நான் கேரண்டி. ஏன்னா என்னோட வாழ்க்கையில இந்த தசா சிஸ்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க என்ன பண்ணுவோம், சார் ஓட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறச்சு நாங்க டெய்லி எங்களோட தசாவை எழுதி வச்சோம். அது ஒரு சீக்வென்ஸ். சோ அந்த சீக்வென்ஸ் இப்ப நான் வரைச்சே கூட அதை பார்த்துட்டு தான் வரும். கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடியும் நான் அதை பார்த்து ரெடியா தான் இருப்பேன். அந்த ஒரு சீக்வென்ஸ் நம்ம பார்த்து வச்சோம்னா அன்னைக்கு நாள் எப்படி இருக்க போறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். சோ நாளைக்கு எனக்கு ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பிளானட் எனக்கு சாதகமா இல்லாத ஒரு பிளானட் இருந்ததுன்னா அதை நான் எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் நம்ம ரெடி பண்ணி வச்சோம். இந்த மாதிரிதான் ஒரு தடவை எனக்கு வந்து இந்த நவராத்திரி டைம்ல, தட் இஸ் அந்த நவராத்திரி டைம்ல வந்து கொலு எல்லாம் வைப்பாங்க வீட்டுல இல்லைங்களா, அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டுருந்தாங்க, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. நானும் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் போயிருந்தேன், வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் போனேன், திரும்பி வந்துட்டேன். என்னமோ உறுத்தல், நான் வந்துட்டேன். வந்த உடனே வீட்டுல வந்து சொன்னாங்க, ஏன் ஹெல்மெட் போடாம போயிட்டேன் இன்னைக்கு அப்படின்னு. ஓ அதனாலதான் உறுத்தலோ, அதனாலதான் வந்துட்டேனோ. சரி ஹெல்மெட்டை போட்டுனேன், ஆனாலும் எனக்கு ஒரு உறுத்தல். ஏன்னா எனக்கு தெரியும் அன்னைக்கு என்னோட தசா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ அந்த உறுத்தல்ல நான் வந்து அந்த ஹெல்மெட்டை போட்டு கிளம்பிட்டேன். ஆனாலும் ஒரு உறுத்தல் ஏதோ. சரி போயிட்டு வட வழியில எங்க வீட்டுக்கு என்ன இன்னும் ஒரு 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 டேர்ன் தான், ஒரு மெயின் ரோட்ல இருந்து நான் உள்ளுக்குள்ள வர ஒரு சின்ன டேர்ன் தான். நான் ஒழுங்கா திரும்புறேன், இண்டிகேட் பண்ணியாச்சு, திரும்பினேன். எதிரில இருந்து சம்பந்தமே இல்லாம நேரா ஒரு கார் வந்து என்னோட பைக்ல மோதினான். விழுந்தேன், நல்லா விழுந்தேன். என்னோட அப்படி வண்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி விழுந்தேன். செம்ம அடி. என்னோட கழுத்து, என்னோட கை நல்லா அடிபட்டதுக்கு நல்ல அடி. ஆனா என் தலை தப்பிச்சு. அன்னைக்கு என் தலை தப்பிச்சதுக்கு காரணம் அந்த உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல். அன்னைக்கு என்ன வந்து ஏதோ ஒண்ணு உறுத்திண்டே இருந்தது. வீட்டுக்கு போனதுனால ஹெல்மெட் வந்தது நடந்தது. ஆனா அங்க நான் சேஃபா என்னால வெளியில வர முடிச்சது. அதுதான் சொன்னேன், சில தேர்வுகள் நம்மள வந்து காப்பாத்திடும். கரெக்ட். அந்த ஒரு உறுத்தல், எனக்குள்ள இருந்த ஒரு உறுத்தல் தான் என்ன திருப்பி கொண்டு போய் வீட்டுல சேர்த்தது. அதனால எனக்கு இந்த தசா சிஸ்டம் மேல ரொம்ப 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 நம்பிக்கை உண்டு. அது வந்து ஒரு நல்ல ஒரு கைடு. அண்ட் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப உதவும். சோ நீங்க இந்த லெவல்ல ப்ரெடிக்ஷன்ஸ் ஆரம்பிப்பீங்க. அனாலிசிஸோட நிக்காம ப்ரெடிக்ஷன்ஸ் ஆரம்பிக்க போறீங்க. சோ இந்த தசா சிஸ்டம்ல நீங்க வருடங்கள் நீங்க எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு தசால வந்து நவதாரா சிஸ்டம் அப்படின்னா நட்சத்திரங்களை வச்சு நீங்க எப்படி ப்ரெடிக்ஷன்ஸ் போடலாம், அது கூட நாங்க இங்க சொல்லி தரோம். சோ எல்லாமே ப்ரெடிக்டிவ் பேஸ்ட் சயின்ஸ் வந்து தேர்ட் லெவல்ல இருக்கு. சோ ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க தேர்ட் லெவல்ல ஆரம்பிக்கலாம். அதனோட பிரைஸ் வந்து 1890. இதுக்குமே வந்து 18 hours ஆஃப் லேர்னிங் நான் சொன்னீங்க இல்லையா. சோ இந்த லெவல் முடிச்சுட்டீங்கன்னா நீங்க ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். என்னது ரிட்டன் எக்ஸாம்? ஒரு ரிட்டன் எக்ஸாம். அண்ட் இந்த கோல்டன் சர்டிபிகேட் நீங்க வாங்குவீங்க. இந்த கோல்டன் லெவல் சர்டிபிகேட் வாங்கினீங்கன்னா நீங்க ரெடி. மத்தவங்களோட சார்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். மத்தவங்களோட சார்ட்ல இருந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். யூ ஆர் ரெடி ஃபார் ப்ரெடிக்ஷன்ஸ். சோ 3 லெவல்ஸ். 3 லெவல்ஸ்னா எவ்வளவு மந்த்ஸ் ஆச்சு இப்போ நமக்கு சொல்லுங்க? 3 months இல்லையா? சோ உங்களுக்கு மேபி அந்த லெவல் எப்போ நடக்கிறதோ அப்போ உங்களால இது. சோ நீங்க டைம் கொடுக்கறது 3 months தான். சோ நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்க ரெக்கார்டிங்ஸ் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. அந்த ரெக்கார்டிங்ஸ் நீங்க பார்த்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் உடனே. தமிழே எழுதலாம், தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம். அதுல வந்து எந்த பாரும் இல்லை. நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். அது சிம்பிளான ஒரு பேப்பர். அதுக்கு உங்களோட புரிதல் என்ன அப்படிங்கறத நாங்க பார்க்கணும். சோ இந்த லெவல்ல இத நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க மத்தவங்களோட சார்ட்ஸ தைரியமா எடுத்து பார்க்கலாம். ஏன்னா யூ ஆர் ரெடி. ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களால பண்ண முடியும். ஓகேயா? சோ இதுக்கப்புறம் என்ன வருது அப்போ? சோ 3 monthsக்கு ஒரு தடவை தான் இது லைவா நடக்கும். ஆனா நீங்க இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்க நான் என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் நிறைய கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் வச்சுதான் படிச்சேன். ஏன்னா எனக்கு எப்பெல்லாம் தோணுமோ நான் அப்போ உட்காந்து படிப்பேன்.
ஸோ ரெக்கார்டிங்ஸ் எல்லா நாளோட ரெக்கார்டிங்ஸும் அப்லோட் ஆகி ஒரு ஃபோல்டர்ல வந்துட்டே இருக்கும். கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் இப்ப நான் எப்படி உங்களுக்கு ஷேர் பண்றேனோ இதே மாதிரி. ஸோ கேள்விகள், நம்மளோட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இம்மீடியட்லி. அடுத்து இது வந்து லெவல் 4. இது கொஞ்சம் பெரிய லெவல். பாத்தீங்கன்னா 30 மணி நேரம் லேர்னிங் இருக்கு. ஓகேங்களா? 30 மணி நேரம் லேர்னிங். என்ன அப்படி லேர்ன் பண்ண போறோம்? 4வது லெவல்லனா இன்னும் டீப்பரா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போறோம். இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் கொண்டு வர போறோம். என்ன ஆஸ்பெக்ட் கொண்டு வர போறோம்னா டிரான்சிட்ஸ். இப்ப நம்ம 7ஆம் நாட்டு சனி பத்தி பேசுறோம் இல்லைங்களா? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு டிரான்சிட் வேணும். டிரான்சிட்னா கோச்சரம், இப்போத்திய நிலைமை. இப்போ இந்த கோள்கள் எல்லாம் எங்க இருக்கு, அவங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு ஆற்றலை கொண்டு வராங்க, அதுதான் வந்து இந்த கோச்சரம் ஆர் டிரான்சிட் நமக்கு சொல்லி தரும். இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களோட ப்ரெடிக்ஷன் லெவல் இன்னுமே கொஞ்சம் ஹையா போயிடும். ஓகேங்களா? அடுத்த லெவல் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு நீங்க போயிடும். சோ டிரான்சிட் அனாலிசிஸ் எல்லாம் படிச்சுனீங்கன்னா உங்களோட அக்யூரசி லெவல் கூட 95% வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். அனலைஸ் பண்ணி உங்களோட டிரான்சிட்ஸும் சேர்த்து அனலைஸ் பண்ணும். டிரான்சிட் இதோட சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கால்குலேஷன்ஸ். சோ டிரான்சிட் எல்லாம் புரிஞ்சுட்டீங்கன்னா நம்ம கால்குலேஷன்ஸ் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? சோ முகூர்த்தம் கால்குலேஷன்ஸ், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு கால்குலேஷன் பண்ணணுமா, அதுக்கு நீங்க டைம் பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த லெவல்ல நீங்க ஆரம்பிக்கலாம். சோ நாள் பார்க்கறது, டைம் ஃபிக்ஸ் பண்றது, கொஞ்சம் மேட்ச் மேக்கிங் கூட பார்க்கலாம். 2 சார்ட்டை வச்சு அவங்களுக்கு பொருத்தம் எப்படி இருக்கு அது கூட நீங்க இங்க பார்க்கலாம். சோ இந்த வந்து உங்களுக்கு முகூர்த்த எப்படி பார்க்கணும், இந்த கிரக தாரா மண்டலம் தான் டிரான்சிட் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது சொல்லித்தர ஒரு டூல். அது எங்களோட டூல் ஒண்ணு. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தரும். இங்கதான் நம்மளோட 7ஆம் நாட்டு சனி, நம்மளோட செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம், நிறைய தோஷங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி யோகங்களையும் நம்ம புரிஞ்சுப்போம். இங்க நிறைய எக்கச்சக்க சுக்கிர யோகம் இருக்கு, கஜகேசரி யோகம் இருக்கு. இந்த எல்லா யோகத்தையும் நம்ம இங்க பார்ப்போம். யோகம் அண்ட் தோஷம் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். அண்ட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட், டிவிஷனல் சார்ட்ஸ். டிவிஷனல் சார்ட்ஸ் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியும் தனித்தனியா ஒரு கதையை சொல்ற சார்ட்ஸ். இப்போ நீங்க எல்லாரும் லக்ன சார்ட் எடுக்கிறீங்களா, ஆஸ்ட்ரோசேஜ்ல பக்கத்துல நவாம்சா சார்ட் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கும். அதுதான் D9 சார்ட். அது என்ன தெரியுமா, எந்த கதையை தெரியுமா சொல்லும், உங்களோட கல்யாணம் கதையை சொல்லும். அதுவும் பண்ணலாம் சார், அரவிந்த் சார், அதுவும் பண்ணலாம். இந்த அளவுக்கு நீங்க அந்த டிரான்சிட் அனாலிசிஸ் எப்ப பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுவும் நீங்க பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஓகேங்களா? சோ இது வந்து டிவிஷனல் சார்ட்ஸ். இந்த டிவிஷனல் சார்ட்ஸ்ல வந்து உங்களோட எல்லாம் தனித்தனியா உங்க வாழ்க்கையோட கதைகள் தெரியும். சோ நான் சொன்ன மாதிரி D9 அப்படிங்கிறது வந்து உங்களோட கல்யாணத்தோட கதை. இதுல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சார்ட் காட்டட்டுமா? D60, அதுக்கு பேர் ஷஷ்டி அம்சா சார்ட். அது உங்களோட பாஸ்ட் லைஃப் பத்தின கதையை சொல்லித்தரும். சோ இந்த மாதிரி நம்ம இத்தனை டிவிஷனல் சார்ட்ஸை எப்படி படிக்க போறோம் அதையும் நாங்க இங்க கத்து கொடுப்போம். அது தவிர நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் ரெமெடிஸ். என்ன மாதிரி ரெமெடிஸ் கொடுக்க போறோம்? பிராக்டிக்கல் ரெமெடிஸ். சால்சா ரெமெடிஸும் கொடுப்போம், வேதிக் ரெமெடிஸும் நாங்க கொடுப்போம். சோ சால்சா ரெமெடிஸ் அண்ட் வேதிக் ரெமெடிஸ் எதுக்கெல்லாம்? உங்களோட இன்கம், உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்க கரியர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்க ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், பிளாக் மேஜிக் இருக்கா உங்க வாழ்க்கையில, அதுக்கு ஒரு ரெமெடி. நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் ஞாபகம் இருக்கா? நான் சொன்ன இன்னும் ஒரு டிப் கொடுக்கறேன்னு. அது என்ன டிப் தெரியுமா? நீங்க எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பிங்க நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கிறீங்கன்னு. உங்களை விட்டு உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி எப்படி தூரம் தள்ளி போறதுன்னு நீங்க கண்கூடா பார்க்கலாம். நெகட்டிவ் எனர்ஜிஸ், இதுக்கு கூட உங்களுக்கு ரெமெடிஸ். சோ எல்லாத்துக்கும் நாங்க உங்களுக்கு ரெமெடிஸ் கொடுப்போம். இந்த லெவலோட காஸ்ட் வந்து 2691. ஓகேயா? சோ அடுத்தது, தேங்க்யூ. சோ அடுத்தது வந்து லெவல் 5. இதுதான் பெரிய லெவல், பியூட்டிஃபுல்லான லெவல். இப்போ நீங்க லெவல் 4 படிச்சிட்டீங்கன்னா சால்சா முழுமையா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 5வது லெவல்ல என்ன பண்ண போறோம்? இன்னும் 4 மெத்தட் படிக்க போறோம். இன்னும் 4 அஸ்ட்ராலஜிக்கல் மெத்தட் படிக்க போறோம். ஒண்ணு கண்டிப்பா பேலன்ஸ் வேதிக் கான்செப்ட்ஸ். இது வேதிக்கோட பேஸ் இருக்கிறதுனால சில வேதிக் கான்செப்ட்ஸ் 5வது லெவல்ல படிப்போம். அடுத்தது
இந்த ஜைமனி சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதை படிக்க போறோம். அது வந்து ராசிகளை வச்சு பாக்குறது. ஏன்னா நம்மளோட சார்ட்ல, சவுத் இந்தியன் சார்ட்ல ராசிகள் பிக்ஸ்டா இருக்கிறதுனால இந்த ஜைமனி சிஸ்டம் ரொம்ப ஓதும். சோ ஜைமனி சிஸ்டம் படிப்போம். பிஎன்எல், பிருகுநந்து நாடி. இந்த பிருகுநந்து நாடி சிஸ்டம் வந்து கன்ஜங்ஷன்ஸை வச்சு எப்படி இன்னும் டீப்பரா அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தரும். சோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமோட முக்கியமான கான்செப்ட்ஸும் எடுத்து சால்சாவோட சேர்த்துக்கலாம். நீங்க ஒரு முக்கியமும் நீங்க பண்ணீங்கன்னா ஓகேங்களா? ஆமா 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 ஓகேயா? கரெக்ட் அரவிந்த் சார். ஆமா, எல்லாமே ரவுண்ட் ஆஃப் பண்ண மாட்டோம் சார், அப்படிதான் இருக்கும் பிரைஸ். சரிங்களா? சோ இந்த மாதிரி பிஎன்னும் வரும். பிஎன்எனோட சேர்த்து நம்ம இன்னும் ஒரு சிஸ்டம், தட் இஸ் கேபி சிஸ்டம். கேபி சிஸ்டம் அப்படிங்கிறது கிருஷ்ணமூர்த்தி பద్ధதி. அந்த நம்மளோட சால்சா வரைக்கும் அழகா நம்மளால வந்து முழுமையா முடிச்சிட முடியும், ஈஸியா முடிக்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் இந்த ஆஸ்பெக்ட்ஸும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் இன்னுமே ஸ்ட்ராங்கா போகும். சோ அங்கேருந்து சில கான்செப்ட்ஸ் எடுக்க போறீங்க. சோ இந்த 4 கான்செப்ட்ஸும் ஆட் பண்ண போறேன் நம்ம குரூப்புக்கு. ஏன்னா நம்ம குரூப்புக்கு இதுதான் ஒர்க் ஆகும். வேதிக் கான்செப்ட்ஸ், இந்த கிருஷ்ணமூர்த்தி பద్ధதி, இந்த லால் கிதாப் அப்படிங்கிறது வந்து சும்மா வெறும் இந்த இது கொடுப்பாங்க. கேபிங்கிறது கிருஷ்ணமூர்த்தி பద్ధதி. கிருஷ்ணமூர்த்தி பద్ధதிங்கிறது ஒன் வே ஆஃப் டூயிங் அனாலிசிஸ். நம்ம வேதிக் ஒண்ணுன்னா கேபி சிஸ்டம் இஸ் another. கேபி இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ் சிஸ்டம் இப்போ. சோ அதுல இருந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு இதோட சேர்த்து எப்படி இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லித்தரேன். ஓகேங்களா? அண்ட் லால் கிதாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய ரெமெடிஸ் கொடுக்கிற ஒரு சிஸ்டம். அது வந்து நம்ம குரூப்புக்கு நான் இப்ப எடுக்கல. நம்ம குரூப்புக்கு இந்த 4 எடுத்திருக்கேன். இல்ல சார். ஓகே, அந்த மாதிரி இல்ல சார். இப்போதைக்கு நம்ம வேணா கண்டுபிடிக்கலாம் ஒண்ணு. இந்த பிரஷ்ன அஸ்ட்ராலஜி என்னன்னா, நம்ம கேள்விகள் எப்படி கேட்டு பதில் வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கு. பட் அது வந்து இப்போதைக்கு நம்ம அதை இன்க்ளூட் பண்ணல. ஆமா, கரெக்ட் சார். லால் கிதாப் எல்லாமே சின்ன ரெமெடிஸ் கொடுக்கிற ஒரு இதுதான். அது வேணா நம்ம மேஜர் ரெமெடிஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம இன்க்ளூட் பண்ணிடுறோம் நம்ம 4th லெவல்ல. அதுக்காக தான் இந்த ஜைமினி தான் வந்து நமக்கு ரொம்ப உதவும். எஸ் சார். and my best wishes on that sir. Please அதை introduce பண்ணி please give me the honors to teach it also sir. இந்த அஷ்டோத்தரி தசா சிஸ்டம் இருக்கு, யோகினி தசா சிஸ்டம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம 4 எடுத்துக்கலாம். அந்த 4ல எவ்வளவு டீப்பா நம்மளால அனலைஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணணுமோ கண்டிப்பா கவர் பண்ணும். ஓகே, சால்சா முழுமையா நீங்க கத்துப்பீங்க. அதோட சேர்த்து இந்த 4 மெத்தட்ல எதெல்லாம் முக்கியமான ஃபீச்சர்ஸோ எல்லாத்தையும் சேர்த்துருவோம். அப்ப யோசிச்சு பாருங்க, சால்சாவும் தெரியும், இந்த 4 மெத்தட் ஆஃப் அஸ்ட்ராலஜியும் தெரியும். இது ரெண்டும் சேர்த்தா உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ், உங்களோட அனாலிசிஸ் எவ்வளவு சூப்பரா இருக்க போறது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சோ இது எல்லாமே நாங்க கத்துக் கொடுக்க போறோம். அண்ட் இதனோட பிரைஸ் வந்து 349. அடுத்தது நம்மளோட லெவல் 6. சோ இந்த லெவல் 6 அப்படிங்கிறது வந்து ஒரு ஆஃப்லைன், இது ஒரு ஆஃப்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம். சோ இது என்ன ஆகும், நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்ணோம். உங்களுக்கு கோல்டன் சர்டிபிகேட் ஹேண்ட் ஓவர் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சார் வந்து நடத்துவாரு, நான் ஃபெசிலிட்டேட் பண்ணுவேன். சோ நானும் இருப்பேன் இந்த லெவல்ல. நம்ம வந்து ஒரு we will go somewhere 2-3 நாளோட கிளாஸஸ். சப்போஸ் உங்களால வர முடியலன்னா இதனோட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆயிடும் நம்ம ஆப்ல. நீங்க அதுல நீங்க இத பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் இப்ப பாருங்க, இங்க வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னது, உங்களோட வீக்னஸஸ் என்னது, நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரா எப்படி கன்சல்டேஷன்ஸ் எடுக்கலாம், அந்த ஒரு ட்ரைனிங் கூட நடக்கும். சோ கன்சல்டேஷன்ஸ் எப்படி எடுக்கிறது, அதுக்கு ஒரு தனி ஸ்கில் வேணும். ஒரு சார்ட்டை பார்த்து எப்படி கன்சல்டேஷன் ப்ராப்பரா ஒருத்தங்க எதிர்க்க இருந்தாங்கன்னா எப்படி பண்றது, அதுவும் இதுல பண்ணலாம். எந்த மாதிரி ஃபீஸ் வாங்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லி தருவாங்க. இப்ப அஸ்ட்ராலஜி கத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, எப்படி கத்துக்கலாம், அதுவும் உங்களுக்கு இந்த லெவல் எடுக்கும். இது ஒரு ட்ரெயினர் லெவல் மாதிரி இருக்கும். அண்ட் சார் வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆயிருப்பாரு. சோ அவர் சொல்லி தருவாரு. அண்ட் ஹவு டு என்கேஜ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள். நிறைய இத்தனை பேர் இருந்தாங்கன்னா எப்படி நீங்க என்கேஜ் பண்ணி எல்லாரையும் அட்டென்ஷன் உங்ககிட்ட நீங்க எடுத்துட்டு வர முடியும். அதோடு சேர்த்து மைத்தாலஜி, நம்மளோட புராணங்கள், அந்த புராண கதைகள் எப்படி நீங்க ஆக்சுவலி ஸ்கைல இருந்து அது வந்தது,
அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட இந்த இடத்துல வரும். அண்ட் நிறைய 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 விஷயங்கள். சோ இதனோட பிரைஸ் வந்து படிக்கிறது வந்து 4293 வெறும் படிக்கிறது. நம்ம வெளியில போனோம்னா அதனோட தங்குற காஸ்ட் அண்ட் ஃபுட் காஸ்ட் அது தனியா வரும். அது அப்போச்சு டிசைட் ஆகும் எப்போ அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் நீங்க ஒரு எக்ஸாம் திருப்பியும் எழுதுவீங்க. அண்ட் எழுதின அப்புறம் உங்களுக்கு ஒரு டைமண்ட் சர்டிபிகேட் வரும். அண்ட் இங்க பாருங்க, உங்க கீழே வந்து அழகா நீங்க வந்து சால்சா, வேதிக், கேபி, பிஎன்என், ஜெய்மினி இது எல்லாம் படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வரும். நீங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் அஸ்ட்ராலஜர் இந்த இடத்துல. ஓகேயா? நீங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் அஸ்ட்ராலஜரா மாறிடுவீங்க இந்த இடத்துல. ஃபைனலா நாங்க சப்போர்ட்ல ரொம்ப பிலீவ் பண்ற ஆட்கள். சோ இந்த சாட்டர்ன் சரஸ் மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வீக்லி ஒன்ஸ் நடக்கும். நம்மளோட குரூப் ஏத்த போல டைமிங் நம்ம மாத்திக்கலாம். ஒரு 50 பேரானா நம்ம கம்யூனிட்டில சேர்ந்த அப்புறம் தான் இது ஆரம்பிப்போம். இது வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து அது இப்பதான் வரும் சார், ஒரே நிமிஷம். சோ சாட்டர்ன் மீட்டிங்ஸ் வந்து சப்போர்ட் மீட்டிங்ஸ். இங்க வந்து நம்ம குரூப் ஒர்க் பண்ணுவோம். நம்ம நிறைய குரூப் ஒர்க் பண்ண போறோம். இந்த டைமிங்ஸ் சாரோட டைமிங்ஸ், நம்மளோட டைமிங்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம், குரூப்ஸ்ல ஒர்க் பண்ணுவோம், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு போனஸ் தான், நோ சார்ஜஸ். இதுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதை தவிர நீங்க ரிசர்ச்ல இன்வால்வ் ஆகணும்னா அதுக்கு உங்களை செலக்ட் பண்ணினோம்னா அது கூட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது. இதை தவிர நீங்க என்ன மாதிரி டீச்சிங்ல இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டாக்டர் சுதீர் குலம். சோ டீச்சிங் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து அதுக்கும் உங்களை செலக்ட் பண்ணோம்னா இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேங்களா? சோ செலக்ட் பண்ணோம்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அவங்க சாரி ட்ரெயின், நான் ட்ரெயின் பண்ணுவேன். அண்ட் தென் நீங்களும் என்ன மாதிரி கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஹவு டு பிகம் அ தெரபிஸ்ட் அப்படின்னா எப்படி கன்சல்டேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இங்க பியூட்டிஃபுல்லா இந்த இடத்துல வந்து கத்துக்கலாம். சோ இது எல்லாம் தான் வந்து உங்களோட ப்ரோக்ராம். சோ இந்த ஸ்லைடு எல்லாரும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான ஸ்லைட். எல்லாமே லைவ் கிளாஸஸ் தான். எப்பவுமே ரிவிஷன்ல ஆரம்பிப்போம், புதுசா விஷயங்களை கத்துப்போம், லைவ் Q&A நடக்கும். சோ ஓப்பன் மைக் தான், நீங்க பேசலாம், இன்டராக்ட் பண்ணலாம். ஈவினிங்ஸ் நம்மளோட செஷன் 6:30 to 8:30 நடக்கும். அண்ட் மோஸ்ட்லி மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே 4 நாள் நடக்கும் ஒரு வாரத்துல. அண்ட் உங்களோட ஜூம் லிங்க் வந்து ஆப்ல நாங்க ஷேர் பண்ணிடுவோம். ஜூம் லிங்க் ஆப்ல ஷேர் பண்ணிடுவோம். எல்லாமே நீங்க எந்த லெவல் எத்தனை தடவை வேணாலும் அட்டென்ட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பனா கொடுக்குறோம். அண்ட் உங்களோட ஆப் ஆப்ஷன் 30 வருஷத்து வரைக்கும் யூ ஹேவ் ஆக்சஸ் டு த கோர்ஸ். 30 வருஷத்துக்கு நாங்க இந்த ஆக்சஸ் கொடுக்குறோம். நீங்க 30 வருஷம் வரைக்கும் உங்க எல்லா கோர்சஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளா இருக்கும். எல்லாமே அவைலபிள். நீங்க கிளாஸஸ் கூட அட்டென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் இது எல்லாமே அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? சோ எந்த லெவல் எப்ப வேணாலும் அனுப்பலாம். ஓகே, எந்த லெவல் எத்தனை தடவை வேணாலும் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஓகேங்க? அதுதான் இந்த சிஸ்டமோட ஒரு பியூட்டி. ரெக்கார்டட் கண்டென்ட் உடனே நாங்க ஆப்ல அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க ஆப்ல இருந்து எத்தனை தடவை வேணாலும் இதை பார்க்கலாம். ஓகே, இம்மீடியட்லி உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சோ சப்போஸ் நீங்க இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துல உங்களோட ஆப் வந்து ஆக்சஸ் கிடைச்சிடும். அண்ட் நீங்க ரெக்கார்டிங்ஸ் இனிதே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார் சீனியர்ஸ் நீங்க தான் ஸ்டார் சீனியர்ஸ். ஏன்னா நம்ம குரூப் இப்பதான் ஃபார்ம் ஆகுது. நீங்க தான் ஸ்டார் சீனியர்ஸ். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அவங்க ஒரு Q&A குரூப்ல போடுவாங்க. அதை வந்து நாம பதில் சொல்றது. சோ நீங்க உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க பதில் சொல்லலாம். நீங்க தான் Q&Aல ஸ்டார் சீனியர்ஸ். யாருக்கெல்லாம் ஒரு நாலேஜ், நீங்க இப்ப 3rd லெவல்ல இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து யாரான கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க பதில் சொல்லலாம். சோ நீங்க தான் ஸ்டார் சீனியரா மாறுவீங்க. சோ இதுதான் இன்னியோட ஆஃபர் உங்க எல்லாருக்கும். சோ டைமண்ட் பண்டல் அப்படின்னா லெவல் 1 to 6. ஓகே, லெவல் 1ல இருந்து லெவல் 6க்கு ஆக்சுவல் பிரைஸ் வந்து 3914. பட் இன்னைக்கியோட ஆஃபர் பிரைஸ் வந்து 9999. இருங்க, 9999ல என்னெல்லாம் வருது அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு கோர்ஸ், ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ரீடிங் கோர்ஸ், இதுக்கு ஆக்சஸ் கிடைக்க போறது. இது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ், இது ஒரு ரெக்கார்டட் கோர்ஸ். உங்களுக்கு ஆக்சஸ் இதுக்கு வரப்போறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேஸ் ரீடிங், இந்த கோர்ஸோட ஆக்சஸ் கூட உங்களுக்கு கிடைக்க போறது. இதுவும் சர்டிபிகேட் கோர்ஸ் தான். இதனோட ஆக்சஸும் உங்களுக்கு கிடைக்க போறது. அடுத்தது இந்த புக் சார் எழுதியிருக்காரு.
அஸ்ட்ராலஜி சூப்பர் சிம்பிளிஃபைட், ரொம்ப 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 சிம்பிள் இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு புக் இது. அண்ட் இதனோட ஹார்ட் காப்பி உங்க வீடு தேடி வரும். உங்க வீடு தேடி இந்த ஹார்ட் காப்பி வரும். நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். நாங்க எதுக்கும் வாங்க மாட்டோம், கொரியருக்கும் வாங்க மாட்டோம். சோ இது எல்லாத்தோட சேர்த்து உங்களுக்கு ஒரு பர்சனல் ரிப்போர்ட். ஒரு பர்சனல் ரிப்போர்ட்னா என்ன? உங்களை பத்தி கண்டினியூஸ்லி அட்டென்ட் பண்ணல முடியலனாலும் பரவாயில்ல சார், நீங்க வந்து ரெக்கார்டிங் பார்க்கலாம். அண்ட் அடுத்த வாட்டி இந்த லெவல் எப்போ நடக்கிறதோ நீங்க அந்த கிளாஸ் வந்து லைவா ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்க இப்ப அட்டென்ட் பண்ணீங்கன்னா திருப்பி அட்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. சோ இதோட சேர்த்து ஒரு பர்சனல் ரிப்போர்ட் ஒரு 25 பேஜ் ரிப்போர்ட், உங்க வாழ்க்கைய பத்தின ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு நான் வந்து அனுப்பிச்சு விடுவேன் ரீடிங் பேஸ் பண்ணி. சோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இன்னைக்கோட ஆஃபர் 9999. இதுக்கு கூடிய ஒரு லிங்க் வந்து நான் இப்போ நம்மளோட குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். அங்கேருந்து நீங்க லிங்க் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணலாம். ஓகே, சோ பேமெண்ட் பண்ணி முடிச்சப்பறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். முதல் வேலையா பேமெண்ட் பண்ணி முடிச்சப்பறம் உங்க பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே இருக்கு சார். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸ்கேன் கோட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நான் அந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டுருக்கேன், செக் பண்ணுங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன், அந்த ஸ்கிரீன்ஷாட் கன்ஃபர்மேஷன் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகேங்களா? அதுக்கு அனுப்பிச்சிட்டேன் சார், அனுப்பிச்சிட்டேன். குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன் சார், பாருங்க. சோ நீங்க என்ன பண்ணணும், அந்த ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விடுவேன். அந்த மெசேஜ்ல ஆப்ல எப்படி லாகின் பண்ணணும் அதனோட எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு அதுல வரும். சோ நான் ஒரு 1-2 நிமிஷம் கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் அந்த லிங்க் ஒரு வாட்டி பாருங்க. என்னெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கறதையும் ஒரு வாட்டி யோசிங்க. அண்ட் இவ்வளோ ஆஃபரிங்க்கு இனியோட ஆஃபர் பிரைஸ் இதுதான். இது சேம் ப்ரோக்ராம் சார் நடத்துறாரு. அவரோட காஸ்ட் வந்து 15. நம்ம இப்பதான் வந்து தமிழ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த காஸ்ட்ல நாங்க உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கொடுக்குறோம். கோ ஹெட், ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சோ மத்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேற என்ன இருக்குன்றதும் நான் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் ஒரு 2 minutes. சோ லிங்க் பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. லிங்க் வந்துருச்சா பாருங்க. பேமெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் மாத்திரம் அனுப்புங்க. ஆமா சார், நீங்க ரெகுலரா உங்களால அட்டென்ட் பண்ண முடியலன்னா கோபிநாத் சார் உங்களுக்கு தான் இது. நீங்க வந்து ரெக்கார்டட் கண்டென்ட் பாருங்க. அண்ட் எப்போ இந்த லெவல் அப்புறம் நடக்கிறதோ நீங்க திருப்பியும் அப்போ வந்து நீங்க இந்த கிளாஸ் சேரலாம். சப்போஸ் ஒரு கிளாஸ் மிஸ் ஆச்சுன்னா அந்த கிளாஸ் நீங்க அப்போ வந்து சேரலாம். பட் உங்களோட எல்லா கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இட் வில் பி வித் யூ. சோ நீங்க அதை படிச்சுட்டு லைவ் கிளாஸ் வரணும்னா நீங்க லைவ் கிளாஸ்ல வந்து அந்தந்த கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். உங்களோட நாங்க ஒரு கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். சோ மாசம் என்ன லெவல் நடக்கிறது அப்படிங்கிறது டேட்ஸோட உங்களுக்கு வந்துடும். சோ நீங்க சூஸ் பண்ணி அந்த லெவல்ஸ் நீங்க அந்த லெவல். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 22ஆம் தேதி. ஹோப்ஃபுல்லி இந்த குரூப் நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 22ஆம் தேதியில இருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தட் இஸ் வாட் வி ஆர் இன்டெண்டிங் டு டூ. 22ஆம் தேதி ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஒரு ஓரியன்டேஷன் செஷன் அதுக்கு முன்னாடி நடக்கும். அதுல எல்லா டீடைல்ஸ், ஆப்பை எப்படி ஆக்சஸ் பண்றது எல்லா டீடைல்ஸும் நான் அதுல உங்களுக்கு கொடுத்துருவேன். சோ கோ அஹெட், ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க. லிங்க் வந்து குரூப்ல நான் போட்டாச்சு. மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க ப்ளீஸ். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகேங்களா? அண்ட் அதுக்குள்ள நான் இன்னும் ஒரு சின்ன ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ஓகே, கோ அஹெட், ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஐ திங்க் உங்களுக்கு இந்த 3 நாள் கிளாஸஸ் பிடிச்சதுன்னா கிளாஸஸ் இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி தான் ஃபன்னா இருக்கும். ஸோ கோ அஹெட், அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா கோ அஹெட் அண்ட் ரெஜிஸ்டர். ஓகேங்களா? ஓகே, கோ அஹெட் அண்ட் ரெஜிஸ்டர். ஸோ இது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. அடுத்த ஆப்ஷன் இது.
நீங்க லெவல் 1 மற்றும் பே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு லிங்க் வந்து இப்போ ஷேர் பண்றேன். இல்லையா லெவல் 1, 2, 3 அதை நீங்க ஆப்ட் பண்ணணும்னா கூட நீங்க இந்த ஆப்ஷனை எடுத்துக்கலாம். சோ நீங்க இந்த பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும், அடுத்த லெவலுக்கு நீங்க அப்கிரேட் பண்றீங்கன்னா இந்த பைசா நீங்க பே பண்ணீங்கன்னா, சப்போஸ் ஃபர்ஸ்ட் லெவல்ல எடுத்திருக்கீங்க, கோல்டன் பண்டிலுக்கு நீங்க வந்து அப்கிரேட் பண்ணீங்கன்னா கோல்டன் பண்டில் அந்த ஃபர்ஸ்ட் லெவலோட பைசா உங்களுக்கு திருப்பி வரும். சோ இந்த 3 மெத்தட்ல தான் நீங்க வந்து இது பண்ணலாம். Thank you, Balaji sir. Welcome to the family. Thank you for the trust. Balaji sir, இப்போ நீங்க வந்து கேமரால வரலாமே. Thank you very much. Thank you in the trust. Welcome to our family, sir. Thank you. Thank you. Thank you very much. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல இண்டக்ஷன் மெசேஜ் வந்து சேருது. Thank you, sir. So மத்தவங்களும் go ahead பண்ணி முடிச்சிட்டு எனக்கு உங்களோட பண்ணுங்க அரவிந்த் சார், பண்ணுங்க. சோ இருங்க, நீங்க எல்லாரும் கொஞ்சம் கிளம்புறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த வேலையை நீங்க பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த 2 ரெமெடி சொல்றேன். உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல உங்களோட லக்ன ராசியோட லார்ட் யாரா இருக்காங்கன்னு நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? நீங்க அவங்கள மாதிரி பிஹேவ் பண்ணணும், அவங்கள மாதிரி நடந்துக்கணும். உங்களோட ப்ரொஃபஷனல் என்வாயன்மெண்ட்ல நீங்க எங்க வேலை செய்யறீங்களோ அங்க உங்க 3 ராசியோட லார்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி உங்களோட எமோஷனல் கனெக்ட்ஸ், உங்க எமோஷனலா நீங்க யாரோடெல்லாம் கனெக்ட்ல இருக்கீங்களோ அவங்களோடலாம் நீங்க அந்த மாதிரி நடந்துக்கணும். அதுதான் 2 முக்கியமான ரெமெடிஸ். நடந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் வரும். ஓகேங்களா? ஆன் தட் நோட் நீங்க எல்லாரும் வந்து ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி என்னோட வந்து இந்த 3 நாள் பயணிச்சதுல. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ், ஏதாவது ஹெல்ப் வேணும் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்கிட்ட கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். கூடிய விரைவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கோ ஹெட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே, ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது கேட்கணும்னா நீங்க எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? உங்க எல்லாரையும் சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ ரெஜிஸ்டர் பண்ணுங்க, சீக்கிரம் சந்திக்கலாம் நம்ம எல்லாரும். மணிகண்டன் சார் ஏதாவது இருக்கா? தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் சீக்கிரம் சந்திக்கலாம். பாய்.